பைசைக்கிள் தீவ்ஸ்னு ஒரு படம். அதை பார்த்துட்டு மார்லன் பிராண்டோ அப்படின்னு ஒரு பெரிய ஆக்டர் வாய்ஸ் கொடுத்தாரு. அந்த படத்தை பார்த்துட்டு சத்யஜித் ரே தான் வீடு சொத்தெல்லாம் அடமானம் வச்சு பதிர் பாஞ்சலின்னு ஒரு படம் இருக்காரு. பதிர் பாஞ்சலி பார்த்துட்டு பாலச்சந்தர் சார், நம்ம பாரதி ராஜா சார் அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் அரங்கேற்ற வேலைன்னு ஒரு படம் எடுத்தாங்க. 16 வேலைன்னு ஒரு படம் எடுத்தாங்க. இது எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, சிவகார்த்திகேயன் அவர்கள் அந்த படத்துக்கு மேரனோட வாய்ஸ் கொடுத்த மாதிரி இந்த படத்தை தயாரிக்க வந்ததுக்கு நாம் அனைவரும் கைதட்டணும். ரவிக்குமார் சொன்ன மாதிரி எந்த வியாபார நோக்கமும் இல்லாம வந்து பண்ணியிருக்காரு. நான் அந்த படத்தை பார்த்துட்டேன். அந்த பிரமிப்பிலேருந்து மீளலை. நான் வழக்கமா வந்து இந்த மாதிரி ரொம்ப விதந்தோதியெல்லாம் பேச மாட்டேன். ஆனா எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு ஒரு அவை நாகரிகம் காரணமா நான் பேசுறேன். இந்த படம் இதுவரையும் நான் பார்த்ததில்லை. அப்படி ஒரு யதார்த்தமான ஒரு படைப்பை நான் பார்த்ததே இல்லை. மற்ற நிறைய படங்கள் சொல்லுவாங்க, கொஞ்சம் அவங்க நடிக்கல வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் மிகையா சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் இது எக்ஸ்பிரஷனாக தான் பார்க்குறேன். பட் ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்றேன், நீங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா அப்படி உணர்வீங்க. இதுவரையும் எந்த படத்திலையும் பார்க்காத, இதுவரையும் சினிமா பார்த்ததுல ஒரு பார்க்காத ஒரு புது அனுபவத்தை வினோத்ராஜ் கொடுத்திருக்காரு. அவ்வளவு என்ன சொல்றது கேட்டீங்கன்னா, எனக்குலாம் ரொம்ப ஷேமாகி போச்சு. நான் ஈரானியன் ஃபிலிம் பார்த்துருக்கேன், நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் நிறைய ஃபிலிம். அந்த மாதிரி படம் வரல அப்படின்னு சொல்லி நம்ம படங்களை ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே இருப்போம். ஆனா எனக்கு தெரிஞ்சு இது ஒரு கவிதை மாதிரி எடுத்திருக்காரு. இதை நான் எந்த விதத்திலையும் குறை சொல்லலை. ஏன்னா ரொம்ப நேர்மையான அப்ரோச், ரொம்ப ரொம்ப நேர்மையான அப்ரோச். ஒரு பொண்ணை பேய் பிடிச்சிருக்குன்னு நீங்களா நினைச்சுக்கிட்டு அது முடிவே பண்ணிட்டு ஒரு சாமியார்ட்ட கூட்டு போறாங்க. இந்த டிராவல் தான் படம். எடுத்தோடனையும் அவங்க ஆத்தாக்காரி வந்து அப்படியே தண்ணியை தலைவலியா ஊற்றிக்கிட்டு சூடத்தை பருத்தி வச்சுட்டு சாமி கோயில பண்ணிட்டு இது பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டு இவங்க கிளம்புறாங்க. கூட இவனை கட்டிக்க போறான் பாண்டி. அந்த கேரக்டர்ல தான் நம்ம சூரி பண்ணியிருக்காரு. ஓப்பனிங் ஷாட்டு ராமகிட்டிய தடு அந்த மாதிரியான ஒரு இது. இவங்க பேய் பிடிக்கிறதுக்கு கூட்டு போறாங்க. அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கா இல்ல யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு, அதான் கதை. அதுல இந்த குறியீடு அந்த என்னமோ சொல்லுவாங்களே நிறைய அந்த இதை காமிக்கிறது, அந்த சிமிலி அப்படி, இது எல்லாமே ஒரு வாழ்க்கையை பார்த்த ஒரு நம்ம பக்கத்துல இருந்து பார்த்த ஒரு அனுபவமா அப்படி இருக்காங்க. யாருக்கும் எல்லாத்துக்கும் அந்த அந்த வகையில முக்கியத்துவம் தான். அத வந்து நான் வந்து உண்மையிலேயே நான் சூரிய வந்து பல வடிவங்கள்ல நம்ம பார்த்திருப்போம். பயங்கர காமெடியில ரொம்ப காமெடியானவும் பார்த்திருப்போம். இப்போ கொஞ்சம் அந்த கருடன் நிலையம், அந்த விடுதலையிலும் சரி கொஞ்சம் குறைச்சு சொல்றேன்னு நினைக்காதீங்க. அதை தாண்டி அந்த கேரக்டராகவே வாழ்ந்து அந்த அந்த நிக்கிற அந்த நீங்க ஒரு சீன், நீங்க அந்த ட்ரெய்லர் வந்துச்சு, நான் அதை சொன்னா நல்லா இருக்காது, அது நீங்க அனுபவத்தை பெறணும். நாங்க எதிர்பார்க்காத சீன் அது. அதுல வந்து
பிச்சு உதறிட்டாரு. உண்மையிலே எனக்கு அந்த சூரிட்டேந்து இருக்கிற நடிப்பெல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டாரு வினோத்ராஜன் நான் நினைக்கிறேன். உண்மையிலே அவ்வளவு ஒரு இன்வால்மெண்டோட இதுக்கு பிறகு பெரிய ஹீரோக்களும் பெரிய நடிகர்களும் ஆத்ம திருப்திக்காக ஒரு படம் வினோத்ராஜோட கண்டிப்பா பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிறது அந்த தொழில் நேர்த்தி, அந்த பக்தி, அந்த கிராஃப்ட்மேன்ஷிப். வெறும் நல்லவனா இருந்தா மட்டும் பார்த்தாது, வல்லவனா இருக்கும் இல்லையா, வல்லவனாகவும் இருக்கிறான், நல்லவனாகவும் இருக்கிறான், அந்த நேர்மையா இருக்கிறான். என்ன எடுக்கணும் வித்த காமிக்கிறதுனா அது வந்து ஒரு வேற கருத்தை வச்சுக்கிட்டு வித்த காமிக்கலாம், வித்த நல்லா பண்றான்னு. ஆனா கருத்தும் கரெக்டாக வச்சு கண்டென்ட் சமீபத்தில் உலகிட்டு இருக்கோங்க. அந்த கண்டென்ட்டும் அந்த மேக்கிங்கும் அப்படி ஜெல்லாகி வருது. நீங்க கண்டிப்பா எந்த விதமான ஒரு விமர்சனமும் அவன் மேல வைக்க மாட்டீங்க நண்பர்களே. நான் அறிவிட்டு சொல்றேன். நான் இத கண்டிப்பா அந்த தியேட்டர்ல உட்கார்ந்து பாக்குற ஒரு அனுபவத்தை உண்மையிலே மக்கள் தான் நம்ம கத்துக்கணும். நாம வந்து இப்படி போகும், அப்படி உட்காரும், இப்படி இந்த ரசிக்க மாட்டோம், அப்படி டவுட், அதெல்லாம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் சேது அப்படிங்கிற ஒரு எல்லாரும் வித்தியாசமான படங்களை வந்து மக்கள் கொண்டாடி இருக்காங்க. அது மாதிரி இந்த படத்தை தியேட்டர்ல கொண்டாடுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த அனுபவத்தை கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நடிகரும், நான் பேசுறத எனக்கு தெரியல எனக்கு அந்த நடிகர்கள் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எழுதுவீங்க, கண்டிப்பா எழுதுவீங்க, எல்லா நடிகர்களும் எழுதுவீங்க. அதே மாதிரி இந்த கேமராமேன் சிங் சவுண்டு, ஐயோ எனக்கு கிட்டத்தட்ட பொறாமையாவே இருந்துச்சு. அதாவது மியூசிக்ங்கிறது வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி வருதுதான். இப்ப ஒருத்தன் பாக்குறான் அப்படின்னா சரியான நடிக்கணும்னு வச்சுக்க, ஒரு மியூசிக் பண்ணும்போது என்ஹான்ஸ் பண்ணும். இது எந்த என்ஹான்ஸ்மெண்ட்டும் கிடையாது. அவன் மூச்சு விட்டு அப்படிங்கும்போது நமக்கு பக்கடிது. இப்படி வந்து இது சாதாரண விஷயம் கிடையாது. எத்தனை டேக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி இருக்கும். ஒரு கேப்டன்னம்னு ஒரு படம் நீங்க கண்டிப்பா பாருங்க, ஓடிடில இருக்கு, நெட்ஃபிளிக்ஸ்ல. அந்த படம் பார்த்து மிரண்டு, அது வந்து வெட்டிமா சொல்லி பாருங்கன்னு சொன்னாரு. அப்படி பார்த்து அதுக்கு இணையா நம்ம ஊர்ல அது புரியாத கதையெல்லாம் கிடையாது, நம்ம பசங்க நம்ம ஆளுங்க பண்ண அந்த ஒரு விஷயத்தை கேப்சர் பண்ணி கொடுத்த இது வினோத்குமாருக்கும் அந்த டீமுக்கும், இதை தயாரிச்ச சிவகார்த்திகேயனுக்கும், இதுல நடிச்சு பெரிய நடிப்பறக்கனான சூரிக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் பணிவன்போடு தெரிவிச்சுக்கிறேன். இந்த அனுபவத்தை கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் மிக்க நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். சத்ய சினிமாஸ்ல இந்த மாதிரி விழாவுக்கு போறேன்னு சொன்னேன். ரைட்டர் காலையில வந்து கேட்கும்போது ஆடியோ லான்ச்சான்னு கேட்டாரு. சிரிப்பு வந்துச்சு, ஏன்னா இந்த படத்துல மியூசிக் டைரக்டரே இல்லை. எப்பவுமே இங்க வந்தா ஆடியோ லான்ச்சுக்கு தான் வருவோம்னு நினைச்சு கேட்டாங்க. இல்ல ட்ரெய்லர் லான்ச் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சமீபத்துல இந்த படம் பார்த்தோம். அதாவது ஒரு 5 பேர் வந்து நாங்க அசிஸ்டன்ஸு, சரண் சாரு, ஒரு 5-6 பேர் வந்தோம். படம் பார்த்து ஆபீஸ் போனதுக்கு பிறகு அடுத்த நாள் ஒவ்வொருத்தரும் உள்ள வரும்போதும் நான் தூங்கவே இல்லை சார், நானும் தூங்கவே இல்லையா, ஒவ்வொருத்தரும் அதே தான் சொல்றாங்க. போஸ் வந்தாரு, அப்படின்னா படம் நல்லா இருக்கா, என்ன மாதிரி படம்னா அதுக்கு உதாரணம் சொல்றதுக்கு காதல் மாதிரி இருக்குமா, வழக்கென்னா இல்ல வேற சேதா, பைசைக்கிள் தீவ்ஸா, உலகம் மொத்தமா இருக்கிற என்னென்னமோ நல்ல படம் உதாரணம் கேட்டாலும் எந்த படத்தையும் சொல்ல முடியல. இது எதுனாவே இல்லை. சினிமா வந்து காலங்காலமா பாலசார் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒரே ரேஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கடத்தி கொண்டு வந்து நம்ம பார்த்து பிரமிச்ச மிகப்பெரிய டைரக்டர்ஸ் எல்லாமே அப்படிதான் வளர்த்து எடுத்து கொண்டு வந்துட்டாங்க. பாலச்சந்திரன் வந்து மிகப்பெரிய டைரக்டர். ஆனா பாரதிராஜ் சார் வந்து தொடர்ந்து 2 படம் நல்ல படம் பண்ணவொன்னே இவங்க காலில் விழுந்தெல்லாம் இருக்கு, அப்படி ஒரு படம் பண்ணிட்டாருன்னு சொன்னாரு. அப்படி
ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தங்களும் புதுசு புதுசா வந்துட்டே இருக்காங்க. அதான் இந்த சினிமா. இந்த படம் இது எப்பயுமே இந்த மாதிரி டைரக்டர், முக்கியமான டைரக்டர், அவர் சொல்லுவாரு, பயமா இருக்கியா போஸ்டர் பார்த்தா, இந்த சொல்லக்கதா போட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் நல்ல டைரக்டர்ஸ் எல்லாம் ஒரு படத்தை பற்றி பேசும்போது கூட அப்ப எல்லாம் கண்ணை கட்டிக்க ஆரம்பிச்சுவாங்கன்னா, நிறைய பயமா இருக்கியா, இவங்கெல்லாம் சொல்றாங்க படம் நல்லா இருக்குன்னு. உண்மையிலேயே இந்த படத்தை ஏதோ தேட்டர்ல உட்காந்து பார்க்கணும்னு நானும் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வினோத் ராஜ் பாலாவா, பாலசக்திவேலா, மிஸ்கினா, இப்போ உள்ள வெற்றிமாறனா, யாரு எந்த டைரக்டரோட கம்பேர் பண்றது? அப்படி யாருமே இங்க இல்லை இது வரைக்கும். வினோத் ராஜ் தான். அது கூழாங்கல் படம் பார்த்துட்டு மணிரத்னம் சார் ஒரு ஜூம் மீட்டிங் தான் கேட்ட சொன்னாரு, படம் பார்த்துட்டீங்களான்னு எல்லாத்தையும் கேட்டாரு. பாலன் நான் பார்த்துட்டேன் சார்னு சொன்னா. அப்போ அதுக்கப்புறம் தான் நான் அந்த படத்தை பார்த்தேன். தயவுசெய்து மிக சரியான விஷயத்த நம்ம ஜனங்க என்னைக்குமே அவாய்ட் பண்ணதே கிடையாது. அவங்க கூத்து பார்த்து அரிசிங்கிழமை அதுல டிராமா வரைக்கும் மேடையில பார்த்து பழக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அது மாதிரி இந்த படத்துல எந்த ஷாட்டும் தெரியாம வைக்கல. ஒரு ஆட்டோ ஷாட் வச்சிருந்தாரு, அவள கேப் நிறைய இருந்துச்சு. நான் நினைச்சேன், என்னடா அது இந்த கேமராமேன் என்ன இப்படி ஒரு கேப் போட்டு வச்சிருக்காருன்னு நினைச்சேன். அடுத்து ஒரு தடவை வரும்போதுதான் தெரிஞ்சது அவன் தெரிஞ்சதான் வச்சிருக்காங்க. பி.சி. ஸ்ரீராம் சார் படம் பார்த்துட்டு அடுத்த நாள் மாஸ்டர் பீஸ்ன்னு போட்டிருக்காரு இந்த படத்தை. இந்த படத்தை நான் பாலசக்தி சாருக்கு காதல் பண்ண வேண்டியது நான் அப்ப பண்ண முடியல, வழக்கின் படம் அப்ப நான் எடுத்தேன். அது என்னுடைய லைஃப்ல மிக முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். அவர் மிக முக்கியமான ஆள் பாலாஜி சார். நான் சென்னைக்கு வந்தப்போ அவர் ரூமுக்கு தேடி போறப்போ அவர் முதல்ல எனக்கு கதை சொன்னப்பெல்லாம் இந்த படம் என்ன இருக்கோ அந்த மாதிரி கதை சொல்லுவார் அவர். அதனுடைய முயற்சியில தான் அவர் ஒர்க் பண்ண படம் எல்லாம் பார்த்தா சூரியன், ஜென்டில்மேன் இந்த மாதிரி படம் வேலை பார்ப்பாரு. ஆனா கதை சொல்றப்ப மட்டும் அந்த சவுண்டோட சொல்லுவார். முதல்ல ஒரு ரூமுக்கு போறப்ப வெங்காயம் வெட்டிட்டு என்ற ஒரு கதை சொல்றாரு. சாம்ராய் கதையே நானாப்பட்ட இல்லாட்டா மோகன்லால் மாதிரி ஒருத்தர் பண்றான்னு. இந்த பார்த்த படம் இருக்குல்ல, இந்த படத்தை எப்படி சவுண்ட் அந்த எடிட்டர் அந்த கற்பனைக்கான டைரக்ட் பண்ணிருக்கா அப்படியோ அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சார். ரேடியோ ஓடி இருந்துச்சு, சின்னதா சவுண்டு, அதை ஆஃப் பண்ணிட்டு உட்காந்து வெங்காயம் வெட்டிட்டு என்கிட்ட கேட்டார், நீ பாம்பே போயிருக்கியாடான்னு. போனதில்லை சார்னு. வீடியோ நானும் போனதில்லை சொல்லிட்டு ஆரம்பிச்சார். இந்த படத்துடைய ஓப்பனிங்கா ஒரு ஸ்ட்ரீட்ல கேட்கிற இந்த சத்தம் தள்ளி கேட்கும் பாத்தியா, அப்படியே லேசா அதை சொல்ல ஆரம்பிக்கிறப்பே ஒரு பொண்ணு வாயில ஒரு நெல்லிக்கா, கதை சொல்ல வராது, அவர் எடுக்கிறவரு அவரு சொல்ல ஆரம்பிக்கிறப்ப அப்படி இருக்கும். எனக்கு ஆசையா இருக்கு, என்னடா இப்படி சொல்றாரு, நம்மளுக்குலாம் அது வருமா? மகாநதி படம் பார்த்து நாங்க 2 பேரும் பேசியிருக்கோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு படம் வரும். அப்படி ஒரு படம் இப்ப வந்திருக்கு. சூரி அந்த கழுத்துல அப்படி போறது அந்த படம் அவருடைய இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். எனக்கு பயமா இருக்கு நாளைக்கு தியேட்டர்ல அப்படி சத்தம் வருமானு. ஆனா நம்பிக்கை இருக்கு, யாரோ ஒருத்தர் தள்ளி நின்று நல்ல படம் பார்க்கும்போது சத்தம் போடாதீங்க சொல்றதுக்கு 4 நல்ல ரசிகர் எப்பயுமே ஒரு தியேட்டர்ல இருப்பாங்க. அதையும் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அப்போ நமக்கு என்னென்ன தோணுதுன்னா, அப்ப முதல் நாள் இவர் பயங்கரமா சண்டை நடந்திருக்கு. அதோடைய இதுலதான் இன்னைக்கு இவர் இப்படி இந்த வாய்ஸ்ல பேசுறாரு. அந்த பொண்ணு அதிகம் வாங்கியிருக்கலாமோ. ஒரு சிங்கிள் ஷாட் எத்தனையோ படங்கள்ல பாக்குறோம். ஆனா இந்த படத்துடைய ஓப்பனிங்லயே அந்த டைரக்டர் இதுதான் படம், இதை பாருங்க. சினிமாவுடைய மாபெரும் மிகப்பெரிய விஷயமே. டைட்டானிக் பார்க்கும்போது டைட்டானிக் பார்ப்போம், ஒரு காக்காம்பட்டை பார்க்கும்போது காக்காம்பட்டை பார்ப்போம். அது அந்த இருட்டுல லைட் ஆஃப் பண்ணது பிறகு அது நடக்கிறது மேஜிக், ஒரு டைரக்டருடைய ஒரு ஆளுமை. இப்ப மிஸ்கின் சார் இருக்காரு, அவர் படத்தை என் படம்டா பாருங்க அப்படி பார்க்க வைப்பாரு. அந்த மாதிரி இந்த வினோத் ராஜ் படம் இந்திய சினிமாவுக்கு உலக சினிமாவுக்கு மிக முக்கியமான ஒரு ஆள் வந்திருக்காங்கிறதுக்கான ஒரு படம். அது இதை எடுத்த சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு என்னுடைய மிக முக்கியமான இந்த மாதிரியான நீ கண்டினியூவா செய்யுங்க. இந்த மாதிரி ஆட்கள் இப்ப இல்ல, தயவுசெய்து செய்யுங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை இது மூலமா வரும். சூரியும் சரி, விடுதலை மூலமா வெற்றிமாறன் கரெக்டா ஒரு சேனல் மாத்திட்டு இருக்காரு, கண்டினியூ ஆகுது வாழ்க்கையில. கருடன் மிகப்பெரிய வெற்றி. இந்த படத்துக்கு ஓப்பனிங் வரும். இந்த படத்தை தியேட்டர்ல உட்காந்து 100% ரசிப்பாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு.
அது புதுசுதான், புது அனுபவம் தான். நம்ம தேட்டர் பாக்குற மாதிரி தெரியும். இது அனுபவம் பார்ப்பாங்கன்னு நம்புறேன் நானும். எனக்கும் புதுசுதான், எல்லாருக்குமே அது புதுசுதான். எனக்கு தான் அதுக்கு நீங்க நீங்க நினைச்சீங்கன்னா என்ன மாதிரி என்ன ஒரு உலகத்தை இப்ப என்ன ஆகுதுன்னா, இப்பெல்லாம் சாரி ஒரு சில வார்த்தைகள் சொன்னதுனால கொஞ்சம் கூட போறேன், அதனால முடியல. இந்த படம் பார்த்ததுல இருந்து அப்படிதான் இருக்கு. இப்போ எல்லாருக்குமான கண்ணாடியை ஆல்ரெடி ஒருத்தங்க மாட்டி விட்டுறாங்க. புழு கண்ணாடி மாட்டி விட்டா அந்த மூடோட தான் போறான். இந்த சாங் நல்லா இல்லைன்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சா நல்லா இல்ல, கேட்கறது கூட கிடையாது. நல்லா இல்லையாம அந்த கண்ணாடிய நம்ம நினைச்சா நல்லதாகவும் மாற்றிவிட முடியும். தயவு செஞ்சு இதுல கெஞ்செல்லாம் தேவையில்லை. யார்ட்டுமே நான் சொன்னேன், இந்த பதிவு போடும்போது இந்த படம் பார்க்கணும்னா உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். யார்ட்டுமே இந்த படத்தை பாருங்கன்னு சொல்லி யார்ட்டுமே கெஞ்சணும் அவசியமே இல்லை. தரமான ஒரு வேலை செஞ்சிருக்காரு, அதுக்கான மரியாதை கண்டிப்பா வரும். இந்த படம் சம்பாரிச்சு கொடுக்காதுன்னு நினைக்க வேணாம். இதோடைய ஒர்த்து என்னங்கிறது உங்களுக்கு படம் ரிலீஸுக்கு பிறகு தெரியும். விமர்சனம் வந்தது பிறகு மாபெரும் விலைக்கு இந்த படம் போகும். இந்த படத்துடைய ஹீரோயின் நிறைய பார்க்கும்போது அந்த அடையாளமே இல்லை, அப்படி பண்ணியிருக்காங்க. அந்த படத்துல நிறைய இருக்கு. பக்கம் பக்கமா இந்த படத்தை எழுதலாம். பாலச்சந்தர் காதல் படம் பார்த்துட்டு பாலசக்தி சாருக்கு ஒரு லெட்டர் எழுதினார். அது மாதிரி ஒவ்வொரு இயக்குனரும் இந்த படத்துக்கு அத்தனை பக்கம் பக்கமா எழுதி அவருக்கு அனுப்பலாம். கூடியவிரைவில் இன்னும் மிக முக்கியமான இயக்குநர்கள் இந்த படத்தை பார்ப்பாங்க. இது இந்திய சினிமால உலக சினிமாவுக்கு ஒரு அடையாளமான ஒரு படம். இந்த படத்துல வேலை பார்த்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய எழுத்தாளர் என்று சொல்லப்படுகிற காப்ரியல் கார்சியா மார்கோஸுடைய ஒரு கதை, அவருடைய கலெக்டட் ஸ்டோரிஸ்லயே மிகச்சிறந்த கதை. இந்த உலகத்தின் மிகச்சிறந்த கதையில ஒரு 10 கதைகள் அதையும் சொல்றாங்க. அதுக்கு பேர் ஆங்கிலத்துல டியூஸ்டே சீஸ்டா, அதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையினுடைய மதிய தூக்கம் அப்படிங்கிற கதை. ஒரு தாயும் அவருடைய குட்டி குழந்தை, ஒரு 6 வயசு 7 வயசு குழந்தை ஒரு ஊருக்கு போறாங்க. அந்த ஊர்ல போயிட்டு ஒரு சர்ச்சில் தன்னுடைய மகனுடைய கல்லறை எங்க இருக்குன்னு கேட்டு போறான் அந்த தாய். அப்ப அந்த பாதிரியார் சொல்றாரு, அந்த ரெஜிஸ்டர் கொடுத்து அதுல சைன் போட சொல்றாரு. அந்த தாய் சைன் போடுறான். அப்ப அவர் கேட்கிறாரு, ஏன்னா இப்படியாப்பட்ட ஒரு பிள்ளைய பெற்ற அப்படின்றது. அப்போ ஒரு சின்ன பிளாஷா காப்ரியல் கார்சியா எழுதுறாரு. அந்த மனிதன் அந்த மகன் அந்த ஊருக்கு வந்திருக்கான். ஒரு நாள் இரவு ஒரு கதவை உடைக்கிறான். அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெண் தனியா இருக்கிறான். அவளுக்கு தெரிஞ்சிருச்சு யாரோ ஒரு திருடன் கதவை உடைக்கிறாங்க. நல்ல மழை வேற. அந்த பெண் ஒரு துப்பாக்கி எடுக்கிறான். அந்த துப்பாக்கி எப்படின்னா ஒரு 100 வருடங்கள், ஒரு 50 வருடங்கள் யூஸ் பண்ணாத ஒரு துப்பாக்கி. யாரோ தாத்தாவோ யாரோ உள்ள வச்சிருக்காங்க. அது மட்டும் தெரியுது. சின்ன வயசுல இருந்து பார்த்துருக்காங்க. அந்த துப்பாக்கி தொட்டதே கிடையாது. துப்பாக்கி கண்டா பயங்கர பயம். வேற வழி இல்லாம உள்ள வந்தவன் ஒருவேளை கொன்னுறான், திருடிட்டு ஒருவேளை கொன்னுட்டானா என்ன பண்றது அப்படின்னு ஒரு பயத்துல, அவன் யாருன்னு தெரியல, அவன் துப்பாக்கி எடுத்துட்டு போய் அந்த கதவுக்கு நேரம் நிக்கிறான். கை உதறது. சார் யாரும் பேசுறீங்க சார் ப்ளீஸ். கை உதறது. அந்த கதவை உடைச்சிட்டு வந்தா எவ்வளவு உயரத்துல வருவான் எவ்வளவு அப்படின்ற மாதிரி அவன் வயிற்ற நோக்கி அந்த துப்பாக்கிய அப்படியே காட்டிக்கிட்டே இருக்கான். கை உதறது. அப்ப காப்ரியல் கார்சியா எழுதுறாரு, அந்த கை உதறலுக்கு காரணம் பயம், 28 வருடங்கள் தனிமை அப்படின்னு எழுதுறாரு. அதுக்கப்புறம் அவன் கையெழுத்து போடும்போது அந்த கேள்வி கேட்கறது, இந்த மாதிரி புள்ள ஏன்பா பெத்தன்னு கேட்கும்போது தாய் சொல்றான், என் புள்ள ரொம்ப நல்ல புள்ளன்றான். நண்பர்களே, ஒரு பெரிய கேள்வி வரும், திருடனை பெற்ற தாய் எப்படி நல்ல புள்ளன்னு சொல்றா அப்படின்றது நீங்க அந்த கதையை படிக்கணும். ஒருவேளை தாய்க்கு எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகள் தான் நினைக்கிறேன். இந்த சமூகம் நிறைய குழந்தைகளை நிறைய தாய்கள் பெற்றாங்க. எல்லா தாய்களுக்கும் தன் மகன்
அல்லது அந்த ஆண் நல்லவனாகவே இருக்கிறான். கை உதறலுக்கு காரணம் தன்னை கொலை செய்து விட போகிறான் ஒருவன் அப்படின்ற பயம். அதுக்கப்புறம் 28 வருட தனிமை அப்படின்றார். அது ஏன் அந்த இடத்துல எழுதுனான்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு தனிமையான பெண் தான் இந்த கொட்டுக்காளி. ஆக்சுவலா கீழே வந்து ஒரு சப்டைட்டில் போட்டிருக்காங்க, ரொம்ப எனக்கு உடன்பாடே இல்லை. an adamant girl. Instead of that, they would have put an adamant society அப்படின்னு போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சென்னையில வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 95 விழுக்காடு 96 விழுக்காடு வந்து இங்க இருக்கவங்க எல்லாருமே கிராமத்துல இருந்து வந்தவங்க, என்ன உள்பட. இங்க வந்து முதல்ல மனப்பாடம் பண்றது பஸ் நம்பர்களை, இப்ப யாரும் மனப்பாடம் பண்றது இல்லை. அதுக்கப்புறம் பீச்சுக்கு போறது, அதுக்கப்புறம் இந்த நகரத்தினுடைய உடைகள், அது பர்டிகுலர் ஜீன்ஸ், ஷூ போடுறதுக்கு வந்து கால் பழகணும், ஏன்னா கால் விரல்கள் விரிச்சுக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து ஒரு 10 வருடத்தில் நாம் வாழ்ந்த பிறந்த வளர்ந்த இடத்தை விட்டு நடமாடிக்கொண்டிருக்கும் இந்த நகரத்தில் நாம் ஒரு நகரவாசிகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்க வந்து வேற வேற ஜாதிகள் மறக்கப்படுகிறது, மதங்கள் மறக்கப்படுகிறது, நம்மளுடைய குற்றங்கள் மறக்கப்படுகிறது, நம்ம நல்லதெல்லாம் மறக்கப்படுகிறது. இங்க பக்கத்துல இருக்கிற வந்து ஒரு நெய்பர் தான், ஒரு அண்டை வீட்டுக்காரன் தான். இங்க யார் தாய் தந்தையா யாருமே பழகிறது கிடையாது. ஒரு கிராமம் அழிக்கப்படுகிறது. ஏதோ ஒருவன் அந்த கிராமத்திலிருந்து வெளியே வராமையே இருந்து கொண்டு இந்த கிராமத்தின் மூலம் இந்த உலகத்தை பார்க்கும் ஒரு தகுதி படைத்தவனாக, ஒரு மகா கலைஞனாக இருக்கிறான். ஏன்னா அவனுக்குள்ள எப்பயுமே அவனும் ஜீன்ஸ் போட்டு அவனும் ஷூ போட்டாலும் அவன் வந்து என் கிராமத்தில் இருக்க வேல்யூஸ் தான் இந்த உலகம். காப்ரியல் கார்சியா மார்க்கோஸ் சொன்ன அந்த கிராமம் தான் என்னுடைய கிராமமும் இந்த கொட்டுக்காளி வளர்ந்த கிராமமும் நம்புறான். அந்த கிராமத்தை விட்டு அவன் கடைசி வரைக்கும் வெளியே வரதே இல்லை. ஏன்னா அவனுக்கு அது ஒரு பெரிய முழுமையா தெரியுது. அப்படி முழுமையா தெரிந்த தமிழ் ஆளுமையில பாரதராஜாக்கு அப்புறம் நான் வினோத்தை சொல்றேன். ஒரு திரைப்படம் எதுக்காக எடுக்கப்படுது அப்படின்னா, நிறைய பேர் என் அசிஸ்டன்ட் கேட்பேன், எதுக்குடா, எனக்கு தெரிஞ்சு 250 அசிஸ்டன்ட் என்னை விட்டு போயிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 3000 அசிஸ்டன்ட் டைரக்டருக்காக வர்றவங்களை நான் சந்திக்கிறேன். கொஞ்சம் கூட சோம்பேறித்தனம் படாம அவங்க கேட்கிறேன், எதுக்குப்பா நீ சினிமாக்கு வர்ற அப்படின்னு. அது இன்வேரியபிளா என்ன ஆன்சர் இருக்கும் அப்படின்னா, சார் நான் சாதிக்கணும் சார், ஏதாவது ஒண்ணு பண்ணணும் சார் நான் அப்படின்னு சொல்லுவான். அந்த கிட்டத்தட்ட எல்லா வருஷன்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். இல்ல சார் எனக்கு ஒரு கதை இருக்கு சார், நான் ஒண்ணு பண்ணணும் சார். இப்படிதான் இருக்கும். அப்படிதான் நானும் வந்தோம், லிங்குசாமி வந்திருப்பாரு, சங்கர் சார் இப்படிதான் வந்திருப்பாரு, எல்லாருமே மணிரத்னம் எல்லாருமே இப்படிதான் வந்திருப்பாரு. இங்க வினோத் ஒருவேளை என் அசிஸ்டன்ட் வந்தா, ஏன்டா வினோத் என்கிட்ட வந்த அப்படின்னு கேட்டா அவன் இந்த ஆன்சர் சொல்லியிருக்க மாட்டான். சார் இந்த உலகத்தை என் கதை மூலியமா மாத்தணும் சார் அப்படின்னு வந்திருப்பான். இந்த கதை மூலம் தமிழ்நாடையே மாத்திருக்கான். எப்பயுமே சொல்லுவாங்க, நான் ரொம்ப பொங்கி பேசுவார், ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி பேசுவார், டிராமாட்டிக்கா தான் பேசுவார் அப்படின்னா நான் எப்பொழுதுமே அது ஒரு சத்தியமாக எடுத்துக்கிறேன். ஒரு மேடையில வந்து பேசும்போது அடுத்த வார்த்தை என்னன்னு எனக்கு தெரிஞ்சுட்டா நான் வந்து சமூகத்தை நான் நெருப்பு ஊற்றி கொளுத்துறேன்னு அர்த்தம். நான் மேடையில் பேசும் பொழுதாவது என் நாக்கில் உண்மை தவள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா வீட்டுல நிறைய பொய் பேசுறோம், மேடையை விட்டு கீழே நம்பர்கிட்ட நிறைய பொய் பேசுறோம், ப்ரொடியூசர்கிட்ட நிறைய பொய் பேசுறோம், நடிகர்கள்ட்ட நிறைய பொய் பேசுறோம்.
இந்த மேடையில் உண்மை பேச மட்டுமே நான் வந்திருக்கேன். அவ்வளவு தைரியத்தையும் நெஞ்சுரத்தையும் இந்த ரத்தத்தை கொதித்த நிலையும் கொண்டு வந்தது இந்த படம். இந்த படம் வந்து நிறைய படம் வரும்போதெல்லாம் நான் நிறைய பேசியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வழக்கு என்ன வந்து பேசும்போது இதே மேடையில நான் வந்து ரொம்ப பயங்கரமா பேசினேன். பயங்கரமா பேசினேன்னா ரொம்ப கோவமா பேசினேன். சமூகத்தையே நான் வந்து என்ன இப்படி பண்றீங்க அப்படின்னு பேசினேன். அப்ப அன்னைக்கு வந்து நிறைய இதே மேடையிலால என்னை கேலி செய்தாங்க. நான் பார்த்துருக்கேன். ஏன்னா ஒரு பாலசக்திவேல் எப்படியாப்பட்ட டேரக்டர்னு எனக்கு தெரியும், நிறைய பேருக்கு லிங்குசாமிக்கு தெரியும். ஒரு 3 படத்தை எடுத்துட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகலன்னு உட்காந்துருக்கான் ஒரு கலைஞன், மகா கலைஞன். அவன் எப்படியாப்பட்ட கலைஞன்றது ரொம்ப பக்கத்துல சேர்ந்தவங்களுக்கு, அவன் படங்களை நேசித்து பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த படத்துல இது எதுக்கு கொட்டுக்காளின்னு வச்சான்னு தெரியல. எனக்கு நிறைய மீனிங் என்னமோ போகுது. நான் ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி சிவகார்த்தியனுடைய படத்துல ஒரு பூஜை அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சாப்பாடு சாப்பிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒருத்தன் வெள்ளை சல்ல வெள்ளை பேண்ட் போட்டு ஒரு கிராமத்துல இருந்த ஒரு பையன் மாதிரி உட்கார்ந்துருந்தான். அறிமுகப்படுத்தினேன். யாரா நீ தம்பி அப்படின்னு. சார் நான் தான் சார் வினோத். அப்படின்னா யார்ப்பா? இல்ல சார் நான் வந்து கூழாங்கல். அப்படி ஆமா ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்லுவேன் சரி என்ன பண்ண படம் ரிலீஸ் ஆகுதா இல்லையா? இல்ல சார் ஆயிரும் சார். ஓ அப்படியா சரி. என்ன படம் எடுக்கிற? அடுத்து என்ன பண்ண போறேன்? இல்ல சார் நான் ஆரம்பிச்சிட்டேன் சார். நான் சொல்றேன் கொஞ்சம் மெதுவா எடுப்பான்னு வாய எடுக்கிறேன். கொஞ்சம் மெதுவா. இல்ல சார் நான் படம் ஆரம்பிச்சிட்டேன். நான் அப்படி யாருப்பா மியூசிக்? பாருங்க எவ்வளவு ஒரு ப்ரோக்ராம்டு வே ஆஃப் ஆஸ்கிங் ஆர் சாட்டிங் வித் அனதர் டைரக்டர். நான் கேட்கிறேன் யாரா மியூசிக் அப்படின்னு. அப்படின்னா யாருமே மியூசிக் இல்லை சார். எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. பெரிய மயிர் மாதிரி பேசுறான். நான் மறைச்சேன். அப்புறம் வந்துட்டு வீட்டு ஆபீஸ் வந்தோடனே அசிஸ்டன்ஸ் கூப்பிட்டேன். அதே இது மாதிரி ஒருத்தனை பார்த்துட்டா ஒரு பொறுக்கி போய் கருப்பா இருந்தான் ஒரு மாதிரி இருந்தான். பெரிய மாதிரி என்கிட்ட வந்து நான் யாரா மியூசிக்னு கேட்கிறேன். அவன் சொல்றான் யாருமே இல்லை சார் அப்படின்றான். அப்படிலாம் எடுத்துறாதீங்கடா அப்படின்னு நான் ஏதோ நல்லது சொல்ற மாதிரி நான் அசிஸ்டன்ஸ்க்கு சொன்னேன். இந்த படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சது இன்னைக்கு வினோத் செருப்பு கல்வி அடிச்சிருக்காங்க. நல்ல டைட்டில் கிடைச்சிருச்சு ஆக்சுவலி. இன்னைக்கு அவன் நிஜமாகவே என்னை செருப்பு கல்வி அடிச்சான். நான் எல்லாரும் செருப்பு கல்வி அடிச்சேன்னா என்னை வெளியே போய் பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சாங்க டைரக்டர்ஸ் எல்லாம். அது எப்படி பேசலாம்? நாமளும் படம் தானே எடுத்துக்கணும். அதனால நான் மட்டும் எடுத்துக்கிறேன். என்னை மட்டும் வினோத் செருப்பை கலட்டி அடித்தான். இந்த விழாவுக்கு வரும்போது நான் காலையில மனசு பேசினேன். ஏன்னா இப்ப நான் 2 படம் பார்த்துட்டேன். ஒண்ணு மாரியுடைய வாழை பார்த்துட்டேன். அது ஒரு வாரம் பைத்தியமா இருந்து அன்னைக்கு நைட் ஃபுல்லா பைத்தியமா இருந்து ஃபுல்லா எழுதி அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் தூங்காம உட்காந்து ஒரு 3 பேஜ்ல ஒரு லெட்டர் எழுதி வரும் நம்ம நாள்ல. அது முடிச்சு அந்த பைத்தியம் முடிவு தீர்றதுக்குள்ளேயும் இந்த பைத்தியம் இது பைத்தியம் இல்லை, இது பேயே பிடிச்சிச்சு எனக்கு. அப்ப வந்து இந்த படத்துல வந்து அவன் ஏன் மியூசிக் டைரக்ஷன் பண்ணல அப்படிங்கும் போது அதுக்கு ஒரு பெரிய அது வந்து ஒரு குருட்டாம்போக்குல எடுக்கப்பட்ட ஒரு முடிவல்ல. The decision came out of his vision of cinema. அவன் எப்படி சினிமாவை ட்ரூத்ஃபுல்லா பாக்குறான் அப்படின்றதுக்கு ஒரு காரணம். ஏதோ ஒரு வகையில நம்ம என்ன பண்றோம், ஒரு மியூசிக் மூலியமா நம்ம சட்டையை அயன் பண்ணிடுறோம், நம்ம திரைப்படங்களை நம்ம அயன் பண்ணிடுறோம். அவன் என் சட்டை என் திரைப்படம் சுருக்கமாகவே இருக்கணும் அப்படின்றான். என் பாட்டியினுடைய அந்த இடுப்பை சுத்தி இப்படி உள்ள சொருகுவா பார்த்தீங்களா, அது வெளியே எடுத்தா எவ்வளவு சுருக்கம் இருக்கும் அந்த அந்த முந்தானையில, அந்த அளவுக்கு சுருக்கத்தை அவன் பார்க்கறான். அவ்வளவு ட்ரூத் பார்க்கறான். இந்த படத்தை பத்தி நான் வந்து ஒரு 4 நாள் கண்டினியூஸா என்னால பேச முடியும். ஆனா படத்தை பார்த்து வெளியே வந்தோடனே நைட்டு நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. வழக்கம் போல சொன்ன மாதிரி நல்லா இருக்குப்பா, சூப்பர்ப்பா, நல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். இப்ப நிறைய பேர் சினிமா பார்த்து வந்தோம்னா உஷாரா பேசுறது எப்படின்னு கேட்டா வித்தியாசமா முயற்சி செஞ்சிருக்கேன்னு. அது கெட்ட வார்த்தை சொல்லிதான் சொல்லணும், பட் அது சொல்ல முடியாது, போர் அடிக்குது எனக்கு ஆக்சுவலா. அந்த மாதிரி ஏதாவது பேசிட்டு போயிடுறது, இல்லைன்னா நல்ல ஃபியூச்சர் இருக்குப்பா அப்படின்றது, அப்புறம் ரொம்ப மோசமா ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்றது. நண்பர்களே, இங்க வரும்போது யோசிச்சேன் நான் என்ன பேசணும்.
இந்த படத்தை நான் வந்து எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா என் லைஃப்ல இது ஒரு பெரிய பொறுப்பை நான் பார்க்கிறேன். என் மகள் பிறக்கும் போது என் மனைவியின் கையில் என் மகளை பார்த்துட்டு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டனோ அதே மாதிரி இந்த படத்தை பார்த்தப்ப சந்தோஷப்பட்டேன். இந்த படத்தை பத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்னன்னா, நிறைய பல்டி குட்டிக்காரங்கெல்லாம் அடிச்சாச்சு. யூஸ்வலா நான் நிறைய பேசியிருக்கேன். இந்த படம் மக்கள் வந்து எல்லாரும் பார்க்கணும், நான் அவுத்து போட்டு கூட நிக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்க இந்த இடத்துல. ஏன்னா அப்படிதான் வரைக்கும். கை தட்டலாம் கொஞ்சம். ஒரு குத்து டான்ஸ், மேக்கப் டான்ஸ் இங்க ஆடலாம் இருக்கு. இந்த படத்தை பாருங்க அப்படின்னு. நான் மேக்கப் டான்ஸ் ஆடி நீங்க பாத்தீங்கன்னா என்ன ஆவீங்க? அதை பெஸ்டா போஸ்ட் பண்ணி நீங்க அப்ப அந்த படத்தை போய் பாருங்கன்னு சொல்லலாம். இந்த கொடுமை எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தமிழ் சமூகத்துல வந்து அது இந்திய சமூகத்துல வந்து ஒரு நல்ல படத்தை பாக்குறது, நல்ல படம் தான் அப்படின்னா ரொம்ப பிலாசபிக்கலான கொஸ்டின் அது. ஆமா, நான் 2 நிமிஷம் பேசலாமா? 1 மணி தான் பேசுறது. இடக்கு முடக்கு அதை பேசினா பிரச்சனை ஆயிடும் உனக்கு. ஓகே, நல்ல படம் அப்படின்னாவே நம்ம நண்பர்கள், நம்ம 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 ரசிகர்கள், நம்ம ரொம்ப நேசத்துக்குரிய நம்மளுடைய ரசிகர்கள் என்ன சொல்லிடுறாங்க வந்து, ஓகே புரிஞ்சிச்சு. அதாவது வந்து பாலாசக்திவேலு, மிஷ்கின், ராமு, வெற்றி மனைவிகளும் நல்ல படம் சொல்லிட்டா கொஞ்சம் பார்த்தே போவோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசிச்சு போவோம். ஏன்னா சினிமா பார்க்க வர்றதே அவுத்து போட்டு ஆடுறதை பாக்குறதுக்கு தான். சினிமாக்கு நிறைய பேர் ஆடுறது, அதாவது இன்னும் என்கிட்ட பேசுறாங்க, அந்த சார் அந்த குத்துப்பாட்டு ஒண்ணு போட்டீங்களே சார், அது மாதிரி இன்னொன்னு போடுங்க சார். நான் என்ன போடதான் செய்ய முடியும். நண்பர்களே, ஒரு மார்க்கெட்டுக்கு போறோம், ஒரு குழந்தையை கூட்டிட்டு, ஒரு பெண் குழந்தையை கூட்டிட்டு ஒரு கத்திரிக்காய் எடுக்கிறோம். எங்க அம்மா சின்ன வயசுல எனக்கு கத்திரிக்காவை எப்படி வாங்குவது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு சவுச்சவை எப்படி பார்த்து வாங்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு பழத்தை வந்து தட்டி பார்த்து, அந்த பழம் தட்டி பார்த்து பழத்திருக்கான்னு பார்த்து வாங்க சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம சமூகத்துல ஒரு கலைப்படைப்பை மட்டும் வெகுஜன சினிமாவாகவே மட்டுமே பார்க்க பழகிடுச்சு. இன்னைக்கு 16 வயதுல எடுத்தா ஓடுமானே டவுட் வந்துருச்சு. என் ஆதங்கத்தை இங்கே கொட்டி தீர்க்கவில்லை. இந்த படத்தை நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் எப்படி சேர்க்கறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்ப நகரத்துல இருக்கவங்க எல்லாருமே நினைச்சுக்கிறாங்க நம்ம எல்லாமே சிட்டி பேஸ்ட். அவங்க சொல்றாங்க இது கிராமத்து கதை. ஐயா, இது என் தாயின் கருவறை ஐயா. இந்த படம் என் மகளின் யோனி ஐயா. இந்த படம் பாலசக்தி சொன்னா இந்த மாதிரி படமே பார்த்தது இல்லைன்னு. இந்த மாதிரி படத்தை பார்க்கவே போறது இல்லையா? இந்த மாதிரி படத்தை நான் பார்க்கவே போறதில்லை. இந்த படத்துக்கு முன்னாடி நான் என் படைப்புகள், என்னுடைய சினிமா அப்படின்ற நான் கீழே குனிஞ்சு அவன் காலை முத்தமிடுவேன். அந்த அளவுக்கு அந்த படத்தை பண்ணியிருக்கான். உங்களுக்கு ப்ரூவ் பண்ணா தினத்தை கூட்டிங்க நின்று அவன் காலை முத்தமிடுறேன். நான் இளையராஜா காலை முத்தமிட்டிருக்கேன். நான் இளையராஜா காலை என்னைக்குமே தொட்டு கும்பிட்டதில்லை. நான் உதட்ட கொண்டு போய் தொடுவேன். ஆக்சுவலா 2வது மனிதனாக இளையராஜாக்கு அப்புறம் அவன் கால்களை நான் முத்தமிடுவேன். ஒரு படத்தை பார்க்கும்போது அடுத்த சீன் என்ன, அடுத்த சீன் என்ன, அடுத்த சீன் என்ன, அடுத்த சீன் என்னன்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் எழுதுவோம். எழுதும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா. நான் இப்ப கூட வரும்போது என் தம்பிகிட்ட பேசிக்கிட்டேன். ஒரு படம் வந்து நல்ல கதையா இருக்கணும், என்டர்டெய்னிங்கா இருக்கணும், இப்ப 3வது தேவைப்படுது எக்ஸைட்டிங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு. இந்த 3மே இந்த படத்துல இருக்கு. என்ன ஒண்ணு, நீங்க பாக்குறது உங்க பார்வையை வேற மாதிரி வச்சு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த ரீசன்ட் டேஸ்ல இந்த கதைகள்ல நான் வந்து இப்ப 2 கதைகள் வந்து நான் இந்த 10 வருடத்துல திரைக்கதையில படிச்சது எக்ஸ்ட்ரானரி ஸ்டோரிஸ் சொல்லுவேன். ஒன்னு 3 பில்பர்ட்ஸ், இன்னொன்னு கெட் அவுட், ஜோர்டன் பீல்டு. அதுக்கப்புறம் இந்த கதையை சொல்லுவேன். ஏன்னா அந்த 3மே அப்படின்னா, ஒண்ணு வந்து பிளாக் ஹாரர், இன்னும் வந்து ஒரு பெண்ணினுடைய தவிப்பு, தன் மகளை பறி கொடுத்துட்டு ஒரு பெண்ணுடைய தவிப்பு. இந்த படத்துல ஒரு குடும்பம்
ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டு தவிக்கிறாங்க. அவ்வளவு சிறந்த மனிதர்கள் அந்த குடும்பத்துல இருக்கணும். அந்த குடும்பம் பார்க்கும்போது, படம் பார்க்கும்போது அவங்க கெட்டவங்க மாதிரி எனக்கு ரொம்ப அந்த பெண்ணை விட அந்த குடும்பம் ரொம்ப நல்லதா தெரிஞ்சு. வினோத் இந்த கேரக்டருக்கு வேற யாரோ பண்ணியிருந்தா நல்லா இருக்க கூட, நல்லா இருக்காதோ, நடிச்சிருவாங்களோங்கிறதுக்காக தன்னுடைய அக்காவையும் தன்னுடைய பெரியம்மா பொண்ணு தங்கச்சிகளா நடிக்க வச்சிருக்கான். இந்த படத்துல 2 காட்சிகள் நான் சொல்லுவேன். பாலாஜி பாதி கதை சொல்லிட்டேன். ஆக்சுவலா நான் சொல்ல மாட்டேன். உன்னை அதுக்கு அடிக்கிற டே பாலாஜி பாதி கதையை சொல்லிட்டேன். ஆக்சுவலா நான் சொல்ல மாட்டேன். இந்த படத்துல ஒரு சேவல் நடிச்சிருக்கு. அதான் முதல்ல பார்த்திருப்பீங்க. சேவல் நடிச்சிருக்குன்னு சொல்றதை விட அந்த சேவலை அவன் கேப்சர் பண்ணிருக்கான். முதல் ஷாட்டா நீங்க போட்டிருக்கான், நீங்க பார்க்கணும். ஆக்சுவலா இந்த படம் சினிமாவை எப்படி பார்ப்பது, நாம் என்ன சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதாவது மொமெண்ட்ஸ் சொல்லுவாங்க சினிமால. மொமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் 27 வருடத்துல 2 மொமெண்ட் தான் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஒரு மொமெண்ட் வெட்டி போட்டவன் இடத்துல ஒரு கிளவி பூ போடுறான். 2வது மொமெண்ட் தன் மகள் இறந்து போன பிறகு அப்பாவுடைய சிகரெட்டை குடிக்க கூடாதுன்னு கஷ்டப்படுறான். இந்த 2 மொமெண்ட் 27 வருஷத்துல இந்த படத்துல 60 சீனுமே 60 மொமெண்டா பண்ணிருக்கான். இந்த படத்தில் இயற்கையை அவன் யூஸ் பண்ணது, மனிதர்களுக்கு முன்னால இயற்கையை அவன் யூஸ் பண்ணது. ஒருவேளை நான் பேசுறது போர் அடிச்சாலும் அடிக்கலாம், பரவாயில்ல, ஏதாவது பேசுறேன். ஏன்னா கொஞ்ச நேரம் பேசுறதுக்கு கேட்கறதுக்கு போயிடுச்சு. மச்சான் நெக்ஸ்ட் சீன் என்னன்னு போயிருது. ஆக்சுவலா நண்பர்களே, ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல கதாசிரியர் தோற்கப்படுவதில்லை, சமூகத்தால் கொலை செய்யப்படுகிறார். ஒரு நல்ல கதையும் ஒரு நல்ல கதாசிரியன் அவ்வளவு பேரன்போட ஒரு சமூகத்துக்கு இந்த கதையை எழுதுனா, பீச்ல ஒரு பங்களா, மிக வசதியான காரு, அதுக்கப்புறம் 100 வருஷத்துக்கு சொத்து அப்படின்னு இல்லாம இந்த கதை பண்ணா சமூகத்தின் இதயத்தை கொஞ்சோண்டு தொற்றுலாம் அப்படின்னு வினோத் பண்ணியிருக்கான். இந்த படத்தை பத்திரிகைக்காரங்க எல்லா படங்களுடைய திறப்பு வாசல்களை திறந்து வைக்கிறது பத்திரிகைக்காரங்க. அவங்க படம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு எல்லா நல்ல படங்களையும் அவங்க ஆறத் தழுவி முத்தம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்காக வினோத்துக்கு இந்த பத்திரிகையாளர்கள் கோயில் கட்டணும்னு நான் கேட்கிறேன். இந்த சமூகம் ஒருவேளை அவன் கொலை செய்து விடலாம். அந்த கொலையில தப்பிக்க வச்சது சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் ஒரு லீடிங் ஆக்டர், கடுமையான உழைப்பாளி. சிவகார்த்திகேயனால இந்த படத்தை நடிக்க முடியாது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் வந்துருச்சு. ரசிகர்களை சந்தோஷப்படுத்துவது ஒரு பெரிய கடமையாச்சு. ஆனா அந்த குழந்தை, அந்த பையன், நான் மிகச்சிறந்த படைப்பு பண்ணணும்னு ஆசைப்பட்டு கூழாங்கல்ல பார்த்த உடனே, தம்பி இந்த படத்தை நான் தான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கான். அதுக்காக அந்த தம்பிக்கு ஒரு கோயில் கட்டணும். சிவகார்த்திகனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. சிவகார்த்திகனுக்கு இன்னொரு குழந்தையும் பிறந்திருக்கு. அதுதான் கொட்டுக்காளி. இந்த படத்தில் நடித்தவர்கள், அந்த அனா பென் ஒருத்தி நடிச்சிருக்கா. தெரியல, தமிழ்ல இருக்க பெண்கள்லாம் இப்பெல்லாம் நடிக்கவே வர்றது நல்ல படங்களுக்கு. சார் எனக்கு 2 பாட்டு இருக்கா, 3 டான்ஸ் இருக்கா, தௌபா தௌபா தௌபான்னு அப்படின்னு ஏதாவது டான்ஸ் ஸ்டெப், ஹூக் ஸ்டெப் வைக்கிறதுக்கு இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்ப தமிழ்ல பொம்பளைங்களே கிடையாது. அப்ப இங்க இருந்து போயிட்டு பஸ் ஏறி போயிட்டு ஆனபெல்னு ஒரு சிறுக்கியை பிடிச்சிட்டு வந்திருக்கான். ஒரு பேய் அடக்கி அவ எத்தனை வார்த்தை பேசியிருக்கான்னா 1.5 வார்த்தை பேசியிருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு பாட்டு வர பாடிட்டா அதுக்கு அடி, ஒரே அடி சூரிய போட்டு ஒரு 1 மணி நேரம் அடி என்ன அடிக்கிறான் போட்டவள. இந்த சமூகம் அப்படித்தானே இருக்கு. ஒரு பெண் பாடக்கூடாதுல்ல,
ஒரு எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ். அநேகமா இந்த வருஷத்தினுடைய நேஷனல் அவார்டு அந்த குழந்தைக்கு கிடைக்கணும்னு நான் வந்து ஆசீர்வாதம் பண்றேன். அதுக்கப்புறம் சூரியனுடைய எவல்யூஷன் கேரக்டர் ஆர்க். நான் சினிமால தான் கேரக்டர் ஆர்க் பார்த்திருக்கேன். ஒரு கதையின் கதாநாயகன் ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து மோசமா இருப்பான், கடைசி சீன்ல ஒரு பெரிய மகானா இருப்பான். ஃபர்ஸ்ட் சீன்ல மகானா இருப்பான், கடைசி சீன்ல வந்து கொடுங்கோலனா மாறிடுவான். இது ஒரு கேரக்டர் ஆர்க். இது சினிமால தான், சாரி, கதைகள்ல தான் நடக்கும். நிஜ வாழ்க்கையிலே சூரிக்கு நடந்திருக்கு. ஒரு கமெடியனாக உருவாகி இன்னைக்கு ஒரு உலகம் போற்றும் ஒரு நடிகனாக மாறிட்டான். நான் அன்னைக்கு நைட்டு இரவு உட்காந்து பேசினேன். என்னடா மகனே நீ இப்படி, எங்கடா உனக்கு ஏதாவது அருள் குருள் வந்துருச்சா, இல்ல காதல ஏதாவது உனக்கு ஏதாவது ஒரு அசரீதி கேட்டுச்சா? உன் வாழ்க்கையில இப்படியாப்பட்ட முடிவுகள் எடுத்து இப்படி நீ வேகமா அப்படியே வெற்றிமாறன், அப்படியே கருடன், அப்படியே ராம், இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ராடனரி. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தமிழ் சினிமா மிக முக்கியமான 2 நடிகர்கள் நான் சொல்லுவேன், வந்து விஜய் சேதுபதியும் சூரியன் நான் சொல்லுவேன். நான் விஜய் சேதுபதி ஒர்க் பண்ணேன், 67 நாட்கள் ஒர்க் பண்ணேன். ஒரு நாள் கூட எங்க 2 பேருக்கு ஒரு சின்ன உராய்வு கூட ஏற்படல. அந்த குழந்தை அவ்வளவு கண்ணியமாக, அவ்வளவு மேன்மையாக நேசித்து ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கான் இந்த படத்துல சூரிய. அதே மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல சூரிய தவிர வேற யாராவது நினைச்சு கூட பார்க்க முடியாது. சூரிய ஒரு இடத்துல மூத்திரம் அடிச்சிருக்கான், நடிக்கவே முடியாது, இந்த மாதிரி வாழ்ந்திருக்கான். அதுக்கு வினோத் அந்த கேமராவை பக்கத்துல எடுத்து போறான். அப்படியே அவன் மூத்திரம் அடிக்கிறதுக்கு போய் பக்கத்துல போயிட்டு நான் பயந்துட்டேன், கீழே கேமரா டில் டவுன் பண்ணிட போறான்னு ஆசையை ஒரு டில் டவுன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அப்படியே மேலேயே வச்சு அதுக்கப்புறம் சூரிய திரும்பி பார்க்கலாம். மனிதர்களே என்ன பெர்ஃபார்மன்ஸ், என்ன எவ்வளவு நம்பிக்கை அந்த கேமரா மேல. முதல் சீனை வந்து அவன் கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் கேமரா எடுத்து போயிட்டு ஒரு அம்மா குளிச்சுட்டு அத தலையில தண்ணியை தொளிச்சுட்டு தன் மகள் இப்படி பண்ணிட்டாலே, மகள் இப்படி பண்ணிட்டேன்னு அவன் கோயிலுக்கு போறத வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட். ஐ திங்க் இந்தியாவில் ஒரு லாங்கஸ்ட் ஷாட்டா கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க எடுக்கும் போதே அவன் அதோடைய கான்பிடன்ஸ் சொல்றான், நான் என்ன மாதிரி படம் பண்ண போறேன், என்ன மாதிரி படத்தை நீங்க பார்க்க போறேன்றது அவன் பிச் பண்றான். இந்த படத்தை பத்தி இன்னொரு தருணத்துல நிறைய பேசலாம். ஏன்னா இங்க வந்து மொத்தமே 4 டைரக்டர்ஸ் தான் வந்திருக்கோம். நான் வந்து ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கூடாது, நிறைய பேசுவேன், என்னால பேச முடியும். சூரி has given an extraordinary, அதாவது இந்த படத்துக்கு அப்புறம் சூரிய நம்ம எப்படி பார்க்கலாம்னா ஒரு இந்தியாவின் ஒரு மிகச்சிறந்த ஆக்டரா நம்ம பார்க்கலாம். அது ஏன் சொல்றேன்னா, அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் அவன் மண்ணில இருந்து, அந்த வெறுங்கால்ல இருந்து நான் பார்த்தேன். சூரிய செருப்பு போட்டுக்கான், செருப்பு போடாம அவன் அப்படியே அதுக்குள்ளே ஒரு அதான் சொன்னாங்க, ஏதோ அந்த டீட்டெயில் வந்து காலு அதை வந்து சூரிய சொன்னதான் நல்லது, சூரிய சொன்னதான் அது நல்லா இருக்கும். எப்படி அதை நடிச்சா அந்த குரலுக்காக நான் அந்த கழுத்துல இது பண்ணிட்டு பார்க்கும்போது நான் ஒரு இடத்துல ஒத்து பார்த்தேன், இந்த இடத்துல கழுத்து நரம்பு வந்து புடைக்குது. சோ நடிக்கல அந்த இடத்துல. He took so much of sincere and truthfulness to exhibit something extraordinary. கேள்விப்பட்ட வந்து கூழாங்கல் பார்த்த உடனே சூரி விரட்டி போயிருக்கான். ராம் என்கிட்ட சொன்னான், ஆனா கிட்டத்தட்ட டெய்லி 2 தடவை போன் பண்ணி, ராமண்ணா கொஞ்சம் வினோட்ட சொல்லுங்க, அடுத்த படம் எந்த படமா இருந்தாலும் அதுல ஒரு சின்ன கேரக்டரும் நடிக்கணும், அதுக்காக சூரிக்கு நம்ம எல்லாம் கிளாப் பண்ணும். அதாவது ஒரு கலைஞன் இன்னொரு கலைஞனை தேடி ஒரு சீனால் நான் நடிக்கணும்னு சொன்னா பாருங்க, அவன் ஒரு பெரிய மேதை தான். அவன் பெரிய மேதை தான் அவன். நண்பர்களே, இந்த படத்தை பத்தி நான் நிறைய சொல்ல முடியும், ஆனா ஐம் நாட் வெரி ஷுர் ஹவு ஃபார் ஐ கேன் டாக். ஒரு மிகப்பெரிய அனுபவம் இந்த படம். வந்து ஒவ்வொரு குடும்பமும் போய் பாருங்க. அதாவது மோசமான படங்களை சில படங்களை நம்ம பார்க்கிறோம், மோசமான காட்சிகளை நம்ம குழந்தைகளுக்கு கொண்டு போய் காட்டுறோம், மோசமான படங்களை இந்த இளைஞர்களுக்கு போய் பார்க்கலாம். அதெல்லாம் பார்க்கலாம், தப்பு கிடையாது. அது வந்து ஒரு ஆர்ட், வந்து போனோகிராஃபியும் ஒரு ஆர்ட் தான்.
அது யாரால எடுக்கப்படுறதுன்ற பொறுத்து. ஆனா இந்த படம் இந்த தமிழ் சமுதாயத்தை, எனக்கு தெரிஞ்சு இதை விட ஒரு பொலிட்டிக்கலான படம் தமிழ்ல வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. இதை விட ஒரு பொலிட்டிக்கலான படம், அந்த ஏரியா நான் பேச வேணாம்னு யோசிக்கிறேன். ஏன்னா இங்க பொலிட்டிக்கல் படம்ன்றது வந்து வேற வேற கருத்துக்களோட உலாவுது. ஆனா ரொம்ப அமைதியா ஒரு பொலிட்டிக்கல் படத்தை, மோஸ்ட் பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் பிலிம் வினோத் அசால்ட்டா எடுத்திருக்கான். நண்பர்களே, நான் மீண்டும் கேட்கிறேன், இந்த படத்தை நீங்க எல்லாரும் பார்க்கணும். பத்திரிகையாளர் இந்த படத்தை பத்தி மேன்மையை எழுதணும். இந்த பத்திரிகையாளர்களுடைய மனசாட்சி நான் சொல்லுவேன். இந்த படத்தை நான் தேவராஜெல்லாம் நான் பார்த்தேன். 25 வருடம் நான் பார்க்கணும் தேவராஜன். சினிமாக்காவே வாழ்ந்து ஒரு கலைஞனாக, அதாவது ஒரு பத்திரிகையாளனாக இல்லாமல் ஒரு கலைஞனாகவே வாழ்ந்துருக்கேன். இப்ப நான் என் தம்பியை பார்த்தேன். அவன் வந்து எனக்கு குழந்தை பந்திரிச்சன்னா அப்படின்னு சொன்னான். உங்களெல்லாம் பெரிய தர்மம் இருக்கு இந்த படத்தை பத்தி. இந்த படத்தை பத்தி நான் என்ன சொல்றேன், நான் சேலஞ்ச் பண்றேன். இந்த படத்தை பத்தி ஏதாவது ஒரு நெகட்டிவ் பேசுங்க. இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்க கடமை. ஐயா, இது வந்து உங்க தாய் மடி ஐயா. இந்த மடியை நீங்க தான் பத்திரமா பார்க்கணும். நான் ரசிகர்கள், சினிமாவை நேசிக்கும் ரசிகர்கள், ஒவ்வொரு தடவையும் சினிமா ரசிகர்களால், அந்த தாயுள்ளம் கொண்ட ரசிகர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட மகா ஆளுமைகள் தான் பாரதராஜா, மணிரத்னம், பாக்யராஜ், பாலச்சந்தர், பாலா, வெற்றிமாறன், ராம், பாலாஜி சக்திவேல். இவங்கெல்லாம் மகா உன்னதமான படைப்புகளை கொடுத்து மக்களுடைய அங்கீகாரம் பெற்று நீங்க தொட்டில போட்டு தாளாட்டி இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளா இருக்காங்க. அந்த மாதிரி தங்கத்துல ஒரு தொட்டில் கட்ட வேண்டிய என் குழந்தை வினோத். கடைசி விவசாயி பார்த்துட்டு வந்து நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன். தியேட்டர்ல 4 பேர் தான் வந்தாங்க. ஒரு மகா உன்னதமான படைப்பு அது. அதுக்கு கேட்டா என்ன சொல்றாங்க, ஏன் சார் ஃபாஸ்டா இல்லைன்றாங்க. ஐயா, ஏன் ஒரே நாள்ல குழந்தை பிறக்கக்கூடாது? ஏன் இயற்கை 10 மாசம் ஒரு தாயை சுமக்க வச்சுச்சு? ஏன் என்னுடைய பாட்டி மெதுவாக நடந்து போகிறாள்? என் தந்தை இப்ப போன வாரம் இறந்து போனார். கை அப்படியே அவர் அந்த பாடியை குளிப்பாட்டும் போது நான் பார்த்தேன். அப்படி கையெல்லாம் சூம்பி போயிருந்துச்சு. அப்படியே அந்த குளிக்கல வைக்கும் போது நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த மண்ணை அள்ளி போடும்போது அந்த வாய்க்குள்ள தான் போச்சு. என்னை முத்தம் கொடுத்த, என்னை பார்த்து எப்பொழுதும் புன்னகை புரிந்த அந்த வாய்க்குள்ள அந்த மண்ணு போனதை நான் பார்த்தேன். நான் பார்த்த உலகத்தில் என் வாழ்நாளும் மிக முக்கியமான ஷாட்டா அதை நான் பார்க்கிறேன். நான் சொல்றது கொஞ்சம் கூட வெக்கப்பல்ல. அந்த மாதிரி ஒரு 600 ஷாட்டு, 600 ஷாட்ல மொத்தமே 150 ஷாட்டு. உண்மையும் தெய்வத்தன்மையும் தாய்மையும் கொண்ட படம் தான் இந்த படம். தயவு செய்து கைவிட்டாதீங்க. சும்மாவது போய் பாருங்க. ஒரு சிகரெட் வந்து, ஒரு சிகரெட் பாக்கெட் எவ்வளவுப்பா? சிகரெட் பாக்கெட் இன்னைக்கு கிங்ஸ் சரி, அதை அடிக்க மாட்டியா நீ? மனுஷனே கிடையாது. யார் எவ்வளவு ஒரு சிகரெட் பாக்கெட்? 200 rupeesங்க ஒரு சிகரெட் பாக்கெட். ஒரு சிகரெட் பாக்கெட்ல 20 சிகரெட் இருக்கா? 10 இருக்கு. 10 நாள் போச்சுன்னா உங்களுக்கு 10 சிகரெட் கொடுத்தா 10 நாள் போச்சு. நான் சிகரெட் நிப்பாட்டிட்டேன். 10 நாள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு குவார்டர் வந்து 150 ரூபாய் வந்து 200 ரூபாய். அது ஒரு வருஷம் போச்சு. இதுக்கெல்லாம் செலவு பண்றோம்ல. சாமிக்கு போய் நம்ம அவ்வளவு செலவு பண்றோம், அவ்வளவு உண்டியல் காசு போடுறோம், அவ்வளவு டொனேஷன் கொடுக்குறோம்ல. வினோத் தான் என் சாமி. அவன் எடுத்ததுதான் வந்து கடவுள். தயவு செய்து பாருங்க நண்பர்களே. இந்த வாழ்க்கை ரொம்ப அலாதியானது. இந்த வாழ்க்கையில் நம்ம என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயங்கள் பண்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம்.
அதுல ஒரு நல்ல விஷயம்தான் கொட்டுக்காலை நீங்க போய் தரிசிக்கிறது. அந்த காளி உங்களை ஆசீர்வாதம் செய்வாள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். மிஷ்கின் பேசினதுக்கு அப்புறம் எனக்கு எங்க ஆரம்பிக்கிறதுனே தெரியல. மிஷ்கின்ல இருந்தே ஆரம்பிக்கிறேன். மிஷ்கின் இஸ் ரொம்ப ஒரு எமோஷ்னலான பர்சன். அவரு பிடிச்சிருந்தா அவ்வளவு கொண்டாடுவாரு. அண்டு அவருடைய அவரை செலிப்ரேட் பண்றதுக்கு எந்த விதத்திலையும் குறைவில்லாத ஒரு படம் தான் கொட்டுக்காளி. வினோத் இஸ் a வெரி 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 ஸ்பெஷல் ஃபில்ம் மேக்கர். இந்த ஜெனரேஷனுடைய, இன்னைக்கு இருக்கிற யங் ஜெனரேஷனுடைய தமிழ் சினிமாவின் அடையாளமாக இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிற ஒரு ஃபில்ம் மேக்கர். தேர் ஆர் அதர் ஃபில்ம் மேக்கர்ஸ் ஆல்சோ. ஆனா வினோத்துக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, வினோதோட பிரசன்ஸ் மெயின் ஸ்ட்ரீம்லயும் இருக்கு, மெயின் ஸ்ட்ரீம்லயும் தெரியுது. அதுக்கு காரணம் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ், சிவகார்த்திகேயனுடைய சப்போர்ட் அண்ட் சூரி மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர். அவரு இன்னைக்கு கதை நாயகனா இருக்கிறாரு, அது இல்ல, அது இல்லாமலுமே கூட அவர் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர், பாப்புலர் ஆக்டர். அவரு இந்த மாதிரியான ஒரு படத்துக்குள்ள இருக்கணும்னு விரும்பி வர்றது வினோதுக்கு ஒரு பலமாவும் அதே நேரத்துல சவாலாவும் இருந்திருக்கும் இந்த கதை பண்ணும்போது நான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த மாதிரியான வாழ்க்கைக்கு மிக நெருக்கமான ஒரு படத்தை பண்ணும்போது வணிக ரீதியான அல்லது வியாபாரத்துல இருக்கிற நடிகர்களோ தயாரிப்பாளர்களோ இருக்கும்போது அவங்களுக்கான சில தேவைகள் இருக்கும், அந்த டிமாண்ட்ஸ் இருக்கும். அதையும் மனசுல வச்சுக்கிட்டு தனக்கு நெருக்கமான ஒரு படத்தையும் பண்றது பெரிய சேலஞ்ச். வினோத் 2 படம் பண்ணியிருக்காரு. 2 படமுமே இன்டர்நேஷனலா பல பிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்ல போய் பேசப்படுற, ரொம்ப கொண்டாடப்படுற படங்களா இருந்திருக்கு. 2 படமுமே அப்படிதான். கொட்டுக்காளியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபெமினிஸ்ட் ஃபிலிமா அப்படின்னு கேட்டா எஸ், இட் டேக்ஸ் த சைட் ஆஃப் த அப்ரெஸ்ட். அதாவது பெண்களின் பக்கம் நிக்குது. சாதியத்திற்கு எதிரான படமானா கண்டிப்பா சாதியத்துக்கு எதிரான ஒரு படமாவும் இருக்கு. இது ஒரு இலக்கியமா இருக்காருன்னா இலக்கியமாவும் இருக்கு. இது ஒரு நம்மள மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்சஸ், வணிக சினிமாவை பார்க்கக்கூடியவர்களுக்கு நெருக்கமான படமா இருக்கானா அப்படியும் இருக்கு. இதை சாதிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இதை வினோத் ரொம்ப எளிமையா இயல்பா அச்சீவ் பண்ணியிருக்காரு. அண்ட் நடிச்ச நடிகர்கள் அல்லது இந்த படத்துல சில பாத்திரங்களை ஏற்று செய்திருக்கிறவர்கள், ஏன்னா 3 பேரை தவிர யாருமே நடிகர்கள் கிடையாது, ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ் கிடையாது, எல்லாருமே சரியா பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதுல இன்னொரு பெரிய துணிச்சலான விஷயம் ஒரு ஃபில்ம் மேக்கரா வினோத் பண்ணியிருக்கிறது என்னன்னா, இதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயன்படுத்தாது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் இல்லை அப்படின்றதால என்ன ஆகுதுன்னா இன்னும் வாழ்க்கைக்கு நெருக்கமா போகுது. அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் ஐரானிக் மொமெண்ட்ஸ் இந்த ஃபில்ம். அதை நீங்க படம் பார்க்கும்போது அதை என்ஜாய் பண்றதுக்கு நல்லா இருக்கும். அந்த முரண்கள் தான் இந்த இந்த ஃபில்ம் மேக்கரை, இந்த ரைட்டரை ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு ஆளா மாத்திர தன்மையை கொடுக்குது. சூரி, ஆனபென் அண்ட் மற்ற நடிகர்கள், பிரகதீஸ்வர் நடிச்சிருக்காரு. அப்புறம் நிறைய எல்லா நடிகர்களுமே அந்தந்த பாத்திரங்களாவே இருக்காங்க. யாருமே அதிகமா போகல, கம்மியா வரல. அண்ட் படம் முடியும் போது எனக்கு அந்த அந்த நடிகர்கள் அந்த நடிகர்கள் இல்ல, அந்த இயக்குனர் இல்ல, அந்த கதாசிரியர் இல்ல, அந்த ஒளிப்பதிவாளர் இல்ல, அந்த யாருமே இல்ல. அந்த வாழ்க்கை, அந்த வாழ்வியல், அந்த பெண்ணுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற அந்த சிந்தனை மட்டுமே நம்ம கிட்ட இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான, எளிமையான, சிறந்த படைப்பு கொட்டுக்காளி. நன்றி. சும்மாவே போய்
சின்ன வயசுல திருவிழா நடக்கும்போது குழந்தை மைக் முன்னாடி போய் அளவுலாம் கத்துட்டு வரும்போது அது மாதிரி இப்ப பேசிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதனால வந்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் சப்போர்ட் பண்ணிட்டு எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட வெல்விசர்ஸ் வெற்றிமாறண்ணே, ராம் அண்ணே, மிஸ்கேன் அண்ணே எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல்ல டிசைன் பண்ணிட்டு அருண் கே விஸ்வானு ப்ரொடியூசர், அவருக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா ரொம்ப ஏதாவது பேசணும்னு நினைச்சோம், டைம் ஆயிடுச்சு. தேங்க்யூ சிவகார்த்தி அண்ணன், உங்களாலதான் இதெல்லாம் இவ்வளவு தூரத்துக்கு வந்துச்சு. ஏன்னா எல்லா படத்துக்கும் எல்லாம் என்ன பண்ணுமோ அது இந்த படத்துக்கும் பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொரு வாட்டி ஸ்டெப் எடுத்து பண்றது. மெயினா என்னோட டெக்னீஷியன்ஸ் சுரேன், அழகிய கூத்தன், ராகவ் ரமேஷ், எடிட்டர், இவங்க எல்லாருமே ஸ்கிரிப்ட் டே ஒன்ல இருந்து எழுத ஆரம்பிச்சதுல இருந்து என் கூட வந்து ஃபுல் டிஸ்கஷன்ல இருந்து இவங்க டிஸ்கஷன்ல வந்து கலந்துக்கிட்டு ஷார்ட் டிவிஷன் சினிமாட்டோகிராஃபர் சக்திவேல், இவங்க எல்லாருமே வந்து ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ்ல ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் என் கூட இருந்துட்டு இருக்காங்க. என்னோட டைரக்ஷன் டீம், இந்த கிபி ஒர்க் பண்ண பானுபிரியா, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. டைம் கம்மியா இருக்கு, நான் நிறைய பேசணும்னு நினைச்சேன். அந்த எல்லாருக்குமே நன்றி. இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசினா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. வெறும் நன்றி மட்டும் தான் சொல்லியிருக்கேன். சாரி. எல்லாருக்கும் வணக்கம். வந்த ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கு தேங்க்யூ ஸோ மச். மீடியா தேங்க்யூ. நிறைய டைம் இல்லை, எல்லாருக்கும் தேங்க்ஸ் தான் சொல்லணும். முதல்ல என்னோட டிரெக்டர் வினோத் சார் இஸ் அ வெரி ஸ்பெஷல் பர்சன், as வெரி ஸ்பெஷல் டிரெக்டர். அவங்க என்னோட ட்ரஸ்ட் கொடுத்து இந்த கேரக்டர் எனக்கு தந்தாங்க, ரொம்ப சந்தோஷம். எஸ்கே சார், நீங்க எல்லாமே இந்த படமே முடியாது. அண்ட் சுரி சார், நீங்க அவ்வளோ சூப்பரா ஃபேமிலி ஆயிடுச்சுனால எனக்கு மீனாவது முடிஞ்சது, அதுக்கு நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், டிஸ்கஸ் பண்ண ஒரு படம். இது கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு முக்கியமான சேனலுக்கு நீங்க கண்டென்ட் ஆயிட்டீங்க. ஆமா, ஒரு சில பேர் ஃபங்க்ஷனை பாக்குறாங்களோ இல்லையோ, என்னோட ஃபேன்ஸ் எங்க இருந்து வர்றாங்க, எங்க வர்றாங்க, எத்தனை பேர் வர்றாங்க, இதைத்தான் நிறைய சேனல் நிறைய நோட் பண்றாங்க. முக்கியமான செய்தியில எனக்கு வந்துகிட்டே இருக்கு, அதெல்லாம் இதைத்தான் நோட் பண்றாங்க. தம்பிகள் அவங்க எப்படிதான் கழிக்கிட்டு இருக்கீங்க, இருங்கடா. தேங்க்யூ தேங்க்யூ தம்பிகளா, அன்பு தம்பிகளா. என்னோட ஃபேன்ஸ் சொல்லிட்டு எனக்கு நல்லது இருக்கப்ப எங்கே இருந்து எல்லாமே சென்னையில இருந்து வந்துட முடியாது, 4 ஊர்ல இருந்து வர முடியும். 4 ஊர்ல இருந்து வரவும் பாத யாத்திரை வர முடியாது, அதுவும் பஸ்லயோ பைக்லயோ கார்ல வரதான் முடியும். பஸ்ல இருந்து எல்லாம் வர்றாங்களா சூரிக்கு ஃபேன்ஸ் அப்படின்றாங்க. பின்ன மதுரையில இருந்து வரும் பஸ்ல வர வெளியில வருவா. அதனால உங்களுடைய சப்போர்ட் இருக்கிறதுக்கு என்னோட ரசிகர்கள் அதிகமாகிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். லவ் யூ தம்பிகளா, தேங்க்யூ. இப்படி ஒரு படத்துக்குள்ள நான் இருக்கிறேன். எவ்வளவோ மேடைகள், எவ்வளவோ பற்றி நடிச்சிருக்க முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான பாராட்டுகள் எல்லாமே நான் வாங்கியிருக்கேன், நான் நின்றிருக்கேன். ஆனா இந்த படத்துக்கான பாராட்டுகள், இந்த படத்துக்கான மரியாதைகள், இந்த படத்தை பத்தி இங்க தலை சிறந்த இயக்குநர்களை பேசுறப்ப உண்மைக்கு அவ்வளவு பெருமை இருக்கு, அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. ஒவ்வொரு டைமும் இந்த படத்தை பத்தி பேசுறப்ப, இந்த சூரியன் சொல்றப்ப இது உண்மைக்கு நான் தானே அங்க உட்கார்ந்துருக்கப்ப எனக்கே சிலுக்குது. இது எங்க இருந்து எவ்வளவு கத்துக்கிட்டுன்னு எனக்கு தெரியல, எவ்வளவு கூட்டிட்டு வந்தாலும் தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, ஆத்தாப்ப செஞ்ச புண்ணியம், இவ்வளவு பெரிய இயக்குநர்கள், இவ்வளவு பெரிய ரசிகர்கள், தயாரிப்பாளர்கள் என்னை கைப்பிடிச்சு கூட்டாந்து இன்னைக்கு என் அன்பு தம்பி தாரிக்கு இந்த கொட்டிக்கால வரைக்கும் என்னை கூட்டியாந்து விட்டுருக்காங்க. அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நான் நன்றி கடமைப்பட்டிருக்கேன். இந்த படத்துக்குள்ள வர காரணமா இருந்த சாமானிய அருணேஸ்வா, உங்களுக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். கூழாங்கல் படத்துக்கு அளவு கடந்த ஒரு ரசிகனா நான் இருந்தேன். ஆனா அப்பேற்பட்ட இயக்குனர் படத்துக்குள்ள திருப்பி இன்னொரு நடிகனா கொண்டு வந்ததுக்கு அந்த இறைவனுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தை அத்தனை பேரும் தலைசிறந்த இயக்குநர்கள் எல்லாமே அந்த தியேட்டர்ல போட்டு காட்டுறப்ப அவ்வளவு பழக்கத்திலே இருந்து, எப்படி சமீபத்துல அமெரிக்காவுக்கு போறப்ப அந்த வீசாவுக்கு போறப்ப ஒரு வாரமா நான் தூங்கல, கொண்டுட்டாங்க என்னைய, விட்டுங்க நான் அந்த நாட்டுக்கே போகலான்ட்டு. ஒருத்தம் பொண்ணு இந்த மாதிரி இந்த கேள்வி கேட்பாங்க, இதுக்கு மட்டும் ஆண் சொல்லணும், இதுக்கு இல்லைன்னு சொல்லணும், மற்றவங்க கேட்கவே மாட்டாங்க. இப்ப இன்னொரு தோற்று பொண்ணு அதெல்லாம் இல்லை, இந்த கேள்வி கேட்பாங்க, இதுக்கு நீ எஸ்ன்னு சொல்லணும், இதுக்கு நீ நோன்னு சொல்லணும், வேற எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் கேட்டா ஆமான்றாங்க, வருமா சம்பளம் பேமெண்ட்டுக்கு கேட்டா இல்லைன்னு சொல்லணும். இப்ப நிறைய விஷயம் மறந்துடுவாங்க. சொல்லி அரை நேரத்துல இன்னொருத்தங்க மாற்றிட்டு போயிருயா இதுன்னு சொன்னா மறந்துடுவேன். இந்த 5 நாள் 4 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 1 நாள் ஆச்சு, அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூங்கல. காலையில எந்திரிச்சு கால் ஏறி உட்காந்து பார்த்துக்கிற உச்சமாக இருந்து
அது அந்த ஒரு வாரம் பேசின 10 பேர் இங்கிருந்து ஒரு அரை நாட்டுக்குள்ள பேசுறாங்க மாத்தி 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 மாத்தி. தலைவா விட்டுருங்க தலைவா, டோட்டலா மறந்துருச்சு, நான் நாட்டு நின்று தலைவா என்னை தலை கேட்கட்டுன்னு சொல்லிட்டு இல்ல. அங்க ஒரு கண்ணாடி இருக்கும், ஊட்டி போவாங்க, 3 அடிக்கு தள்ளி நிக்கணும், அந்த பக்கம் ஃபாரினர்ஸ் இருப்பாங்க, நீங்க எங்க போறீங்க, எதுக்காக போறீங்க, பிரச்சனை எல்லாம் கேட்பாங்க. சொல்லி பழக்கத்தை உச்சமா போச்சு. அங்க போய் அப்படியே நின்று என்ன பேசுன்னு தெரியல. எனக்கு முன்னாடி ஒரு நல்ல பயங்கரமா பில்லியன்டான ஒரு அம்மா போய் நின்றுச்சு. அவங்க கேட்க கேட்க அது பயங்கரமா ஒரு மாதிரி பழக்கமாயிருச்சு. நான் அப்பயே முடிவு பண்ணிட்டு இந்த மாதிரி போல பதறது நம்ம ஒரு செகண்ட்ல வெளில டிக்பட்டு போயிடாங்க நம்ம பயிரில் அப்படின்னு நினைச்சேன். 4 வார்த்தை கேட்டாங்க. அவங்க சொன்ன கரெக்ட் ஆமான்ட்டு, ஆமா ஆமா, எஸ் எஸ் எஸ், ஃபங்க்ஷனுக்கா எஸ், பேமெண்ட் நோ 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 நோ, எஸ் ஓகே தேங்க்யூ அப்படின்ட்டாங்க. கடவுளே அப்படின்னு அந்த பதட்டம் மாதிரி எனக்கு இத்தனை இயக்கம் அன்னைக்கு படம் பார்க்குறப்ப அவ்வளவு பதட்டமா இருந்துச்சு. இவங்க எல்லாம் படம் பார்த்துட்டு என்ன சொல்ல போறாங்களே அப்படின்னு நினைச்சு அத்தனை பேரும் அன்னைக்கு அவ்வளவு சொன்னாங்க. பி.சி. சாம் சார்ல இருந்து அவ்வளவு பேர் அவ்வளவு சொன்னாங்க. இன்னைக்கு தலை சிறந்த இயக்குநர்கள் சினிமா அன்னைக்கு சரி இன்னைக்கும் சரி எடுத்து பார்த்தா முக்கியமான இயக்குநர்கள் இருக்கிற அத்தனை பேரும் இங்க இருக்காங்க. அவங்க மிகப்பெரிய ஆசிரியர்கள், ரைட்டர்கள், நல்ல பார்வையாளர்கள், நல்ல படைப்பாளிகள். அவங்க படம் பார்த்துட்டு இந்த படத்தை இவங்களுக்கு சொல்றப்ப தெரியல, இதை விட எனக்கு வேற என்ன வேணும்னு தெரியல. கண்டிப்பா எனக்குன்ற தாண்டி இந்த மக்கள் நீங்க கொண்டு போய் கண்டிப்பா அவங்க சொல்ற எல்லாமே உண்மை. ஏன்டா ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வர்றப்ப அந்த படத்தை பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா ஓரளவுக்கு அந்த இயக்குநர் படைப்பை வச்சு சொல்லுவோம். ஆனா இந்த படத்தை இன்னைக்கு பேசினவங்க அத்தனை பேருமே இந்த படத்தை பார்த்துட்டாங்க, பார்த்துட்டு அவ்வளவு சொல்றாங்க. அதனால நான் இந்த படத்தை கொஞ்சம் நல்ல விதமா சேர்த்து நம்புறேன். கண்டிப்பா இந்த படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும். மிஸ்கின் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஃபுல்லா ட்ரெண்டிங் அதான் நினைக்கிறேன். ஆனா அவ்வளவு விஷயங்கள் சொன்னாரு, அது சொன்னது அத்தனையுமே உண்மை. அவர் இதை விட இன்னும் அதிகமா அந்த படத்தை அன்னைக்கு பேசினாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷனே தம்பி வினோத், ரொம்ப நன்றிங்க தம்பி. ஆமா, தேனி பக்கம் பொள்ளாச்சி மதுரை இப்படி போயிட்டு இருந்த என்ன கொண்டு போய் இப்படி நாடு கடந்து பூரா அப்படி பெர்லின் எங்கெங்கயோ கூட்டி போனீங்க தம்பி. எல்லா நாட்டும் கூட்டி போயிட்டு இருக்கீங்க. இன்னும் நாளும் இந்த நாடப்புல இந்த ஒரு படத்தை வச்சு நீங்க சுத்திருவீங்கன்னு நினைக்கிறேன். பெர்லின்ல போய் அவ்வளவு சந்தோஷமா இருக்கப்ப எங்க அம்மா போன் பண்ணாங்க, எங்கடா இருக்குன்னு கேட்டாங்க. அம்மா பெர்லின்ல இருக்குமாங்க. அது யாரு அப்படின்னாங்க. இல்லம்மா பெர்லின் பெர்லின்மா நாடு மாதிரி வெளிநாட்டுல இருக்குமா, இங்க இருக்குமா, இந்த அவார்டுக்காக வந்திருக்குமா. சரி சரி சரி, பார்த்துருப்பு பஸ் வரப்ப பார்த்து கொடுக்கும்போது போகாத காரணமாகுது அப்படின்ட்டுச்சு. என்ன வேணுமான்னு கேட்டேன். கோடாது தைல இருந்தாலும் வாடா, முட்டி வலிக்குதுடா அம்மா அப்படின்ட்டுச்சு. அவ்வளவுதான். அந்த தாய்க்கு அதான் தெரியும், அதுக்கு வேற எதுவுமே தெரியாது. கேட்டோம்னா ஒரு தைல எங்கேயும் வாங்கிட்டு வாங்கடா, டாய்ஸ்லேயே வாங்கிட்டாங்கடா, நைட்ல கலந்து பச்சை வீட்டுல அடிச்சு பார்க்க முடியல. இது தான் கேட்கும். இன்னைக்கு அவ்வளவு பெருமை இருக்கு. தேங்க்யூ தம்பி. இப்படி படத்தை கொடுத்த அன்பு தம்பி சிவகார்த்திகேயன், உங்க கூட தோத்தா தெரு கோடி இன்னும் பல படங்களும் உங்க கூட நடிச்சிருக்கேன். எனக்கு குழந்தையில இருந்து நிறைய ரசிகர்கள் இருக்காண்ட கண்டிப்பா நான் அடுத்து சொல்லுவேன். அதுல ஒரு 80% நான் உங்ககிட்ட இருந்து எடுத்திருக்கேன்னு சொல்லலாம். அதான் உண்மை. உங்களுக்கு அந்த ரசிகர்கள் தான் எனக்கு அவ்வளவு பேர் எனக்கு இருக்காங்க. என் அன்பு தம்பி, அதுவும் நீங்க எடுத்த படத்துக்குள்ள நானே கதையை நான் நினைக்கிறப்ப ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ தம்பி, லவ் யூ தம்பி. மிஸ்கின் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நினைச்சதே பெருமை தம்பி. தேங்க்யூ. அனாதானா ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் தலை சிறந்த ஒரு அற்புதமான நடிகை. ஏன்னா நீங்க நடிக்கிற பார்க்கவே முடியல. ஏன்னா அப்படியே இயல்பாவே இருக்கீங்க நீங்க ஃபுல்லா. அதே ஒரு டைலாக் கூட பேசாம நான் வினோத்திட்டா தான் கேட்டேன். நான் டைலாக் பேசணும் அப்பப்ப கூப்பிட்டு கேட்கிறேன். அவங்களே உங்களை கூப்பிட்டு ஓரம் கழிச்சே இருக்காங்கன்னு. இல்லை நான் இந்த இடத்துல இந்த மூடுக்கு நான் எப்படி இருக்கணும், இந்த இடத்துல நான் என்ன ரியாக்ட் பண்ணும். அவர் அங்கிருந்து நடந்து வர்றப்ப என்னோட கவனம் நான் இங்க இருக்கணும். ஆனா என் கவனம் அவன் மேல இருக்கணுமா, இல்ல எங்க அம்மா வந்து ஒரு விஷயத்த அவங்க கேட்கிறாங்கன்னு சொன்னாங்க. உண்மைக்கு சூப்பர். அதே அவ்வளவு இடத்துல நீங்க இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துல ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும், அத்தனை மதுரை நடிகர்கள் அவ்வளவு பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்தது என் அன்பு தம்பிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ தம்பி. தேங்க்யூ தம்பி. நான் வர சொல்லியே இது கேஸ் ஏன் மேல ஆயிரும். அப்புறம் இங்க வந்திருக்கிற எனக்கு பிடித்த பேசவா வேணாமா, கிளம்பில எல்லாருமே கிளம்பிடலாம், டைம் ஆகுது. இங்க இந்த விழாவை சிறப்பான ஒரு விழாவை ஆக்குனது மட்டும் இல்லாம மனசுல இருந்து அவ்வளவையும் பாராட்டுகளா கொடுத்த எனக்கு பிடித்த இயக்குநர்கள் எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. கொட்டுக்காளியோட டீம் எல்லாருக்கும் வணக்கம்.
இங்க வந்திருக்கிற பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், இணையதள நண்பர்கள், போட்டோகிராஃபர்ஸ், கேமராமேன் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். இது முதல்ல நான் கூழாங்கல் படம் பார்த்தேன். எனக்கு அருண் விஸ்வா கூட்டு போய் நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் நீங்க இந்த படம் பாருங்க அப்படின்னு சொன்னாரு. நான் அந்த படம் பார்த்தேன். உண்மையிலே எனக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமா இருந்தது. எனக்கு நான் ஏற்கனவே சொன்னதான், நான் நிறைய உலக சினிமாக்கள்லாம் பார்த்தது இல்லை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தமிழ் சினிமால என்னென்ன படங்கள்லாம் வந்திருக்கோ அதெல்லாம் பார்த்திருக்கேன். இங்க இருக்கிறது மட்டும்தான். இதுல வித்தியாசமா வந்த படங்கள் எல்லாம் தான் எனக்கு ஓரளவுக்கு இருக்கிற புரிதல். அந்த படத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாச்சு. அப்புறம் பேசி பேசி தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அவர் ஒரு அவார்டு வாங்கினாரு அப்படின்னு சொன்னாங்க, ராட்டர்டாம் ஃபெஸ்டிவல். நமக்கு அதிகமா வெளியே தெரிஞ்ச ஃபெஸ்டிவல்ஸ் கான் பிலிம் ஃபெஸ்டிவல், ஆஸ்கர் மட்டும்தான் நமக்கு தெரியும். இது ராட்டர்டாம் பிலிம் ஃபெஸ்டிவல்னு சொன்னாங்க. அதுல அவர் அவார்டு வாங்கியிருக்காரு அப்படின்னாங்க. ஓ அப்படியா, ஓகே அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியல. அப்பதான் அருண் சொன்னாரு, இது ஃபர்ஸ்ட் பிலிம், டெபியூ பிலிம் பண்றவங்களுக்கு கொடுக்குற அவார்டு, உலகம் ஃபுல்லா இருந்து செலக்ட் பண்ணுவாங்க. இந்த அவார்டை ஏற்கனவே வாங்கினவர் கிறிஸ்டோபர் நோலன் அப்படின்னு சொன்னாரு. நான் அப்படியே பார்த்தேன் அவரை, வினோத்தை பார்த்துட்டு, எந்த ஊரு பிரதர் உங்களுக்கு அப்படின்னு. ஆனா இங்கதானே, மதுரை தானே அப்படின்னாரு. எனக்கு ஒரு மாதிரி அப்படியே கூஸ் பம்ஸ் ஆயிடுச்சு. மதுரையில இருந்து போய் ஒரு இன்டர்நேஷனல் பிலிம் எடுத்து கிறிஸ்டோபர் நோலன் வாங்கின அவார்டை ஒருத்தன் நம்ம ஊர்ல வாங்கியிருக்கான், ஏன் இது வெளியே தெரியவே இல்லை அப்படின்னு நான் அருண்கிட்ட கேட்டேன். இல்ல தெரியலங்க, அந்த படம் எப்பதான் ரிலீஸ், அதை ரிலீஸ் பண்ணி இது ஒரு மொமெண்ட் ஆக்கலாமே போது அது என்ன காரணங்கள் எனக்கு தெரியல, அதுக்கெல்லாம் நான் போக விரும்பல, அது கரெக்டா நடக்கலன்னும் போது அப்ப நான் அருண்கிட்ட சொன்னேன், அவரோட அடுத்த படம் நான் ப்ரொடியூஸ் பண்றேன், அவர் என்ன கதை வச்சிருக்காருலாம் தெரியல, என்னவா இருந்தாலும் நான் பண்றேன், கதைக்காக நான் பண்றதுன்ற தாண்டி இப்படி ஒருத்தனை செலிப்ரேட் பண்றதுக்காக நான் இந்த படம் பண்றேன்னு. இந்த படம் ஆரம்பிக்கப்பட்டதுக்கான ஒரே காரணம் வினோத் ராஜ் அப்படிங்கிற ஒருத்தரை செலிப்ரேட் பண்றதுக்காக மட்டும்தான். அதுக்காக இது என்ன பட்ஜெட் எதுவுமே தெரியாது. அவர் கதை சொன்னாரு, ஐடியா சொன்னாரு, எனக்கு ஃபுல் கதையெல்லாம் சொல்லாதீங்க, சொன்னீங்கன்னா அது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்ன்ற டிஸ்கஷன் வரும். நோ, உங்களுக்கு என்ன எடுக்கணும்னு தோணுதோ அதை எடுங்க, பட்ஜெட்டை ஒர்க் அவுட் பண்ணி கொடுங்க, இதை நம்ம பண்றோம், அவ்வளவுதான். ஏன்னா இங்க இருந்து பயங்கரமான படம் வரணும், நம்ம ஊர்ல இருந்து ஏன் வர்றதில்லை, நம்ம ஊர்ல இருந்து ஏன் வர்றதில்லைன்னு நம்ம அடிக்கடி கேட்டுட்டே இருக்கோம். அதை நிறைய இயக்குநர்கள் பண்ணிட்டே இருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு ஸ்டெப் வைக்கணும்னா இந்த மாதிரி ஒரு விஷனோட வரும்பொழுது அவங்கள எந்த கேள்வியும் கேட்காம அந்த விஷனோட அவங்கள விட்டுறதுதான் சரியா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இது வினோத் ராஜை செலிப்ரேட் பண்றதுக்காக நான் எடுத்த படம் இது. இப்போ அந்த செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த படம் பார்த்து இங்க மிஷ்கின் சார் பேசினது, பாலாஜி சக்திவேல் சார் பேசினது, லிங்குசாமி சார் பேசினது, வெற்றி சார் பேசினது, இன்னும் நிறைய இயக்குநர்கள் பேசினது எல்லாம் பார்க்கும்போது ஓகே, நம்ம எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறது தான் எனக்கு அந்த சந்தோஷம் இருக்கு. வினோத், இது ஒரு ஸ்டார்ட் தான். இந்த படத்துல நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணிருக்கேனோ இது போக இந்த படம் வெற்றி அடைஞ்சு எனக்கு லாபம் வந்தால் அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறத எடுத்து நான் உங்களுக்கு அடுத்த படம் அட்வான்ஸா கொடுப்பேன். நீங்க அடுத்து என்ன படம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எடுங்க. அது போக இன்னும் கொஞ்சம் லாபம் கிடைச்சதுன்னா வினோத் ராஜ் மாதிரி இன்னும் எங்கேயாவது இயக்குநர்கள் இருக்காங்களான்னு தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு அருண் விஸ்வா இருக்கிறாரு. அவர் அந்த மாதிரி கண்டுபிடிச்சு கொடுத்தாருன்னா அவங்களுக்கு இன்னும் 2 பேருக்கு நான் அட்வான்ஸ் கொடுப்பேன். ஏன்னா சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி படம் எடுக்கணும். முக்கியம், சினிமால முக்கியமானது ஒரு பணம் போட்டா அதுல இருந்து நம்ம சம்பாதிக்கணும். பட் நான் சம்பாதிக்கிறதுக்கு நீங்க எனக்கு நடிகன்ற அங்கீகாரம் கொடுத்து என்ன அதுலயுமே ஸ்டார் ஆக்கி என் படத்துடைய வியாபாரத்தையும் நீங்க பெருசாக்கி வச்சிருக்கீங்க. நான் போய் சின்சியரா வேலை பார்த்தா நிச்சயமா காசு வரும். அப்ப அதுல இருந்து சினிமாக்கும் பயன்படுற மாதிரி ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படிங்கறதா. அன்னைக்கு புஷ்கர் காயத்ரி அவங்க படம் பார்த்துட்டு என்கிட்ட கை கொடுத்துட்டு ஒன்னே சொன்னாங்க, திஸ் இஸ் யுவர் சர்வீஸ் டு சினிமான்னு சொன்னாங்க. அப்படி இந்த படம் நடந்துருச்சுன்னா நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த இந்த சினிமாக்கு என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ரிட்டர்னா நான் இதை பாக்குறேன். தேங்க்யூ. இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கான தைரியத்தை கொடுத்தது மக்கள், நீங்க எல்லாரும் தான். நீங்க இந்த நடிகன் ஆக்குனது, அதன் மூலமா எனக்கு கிடைக்கிறது மூலமா வச்சு நான் இதை பண்றேன். நான் சினிமாக்கு வந்தது நிறைய கமர்ஷியல் சினிமாஸ் பார்த்து, நான் நடிக்கிற படங்கள் எப்பவுமே அப்படிதான் இருக்கும், அது வசூல் இருக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா இப்ப என்னுடைய படங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாயிடுச்சு. அப்ப அது ரிட்டர்ன் ப்ரொடியூசர் எடுக்கணும், வெகுஜன மக்களுக்கு போய் சேரணும், எல்லாருக்கும் பிடிக்கணும்ன்றதான் நான் நடிக்கிற படங்கள். அது கமர்ஷியலா சக்சஸ் ஆகும்போது நான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறது, இதுக்கு முன்னாடி நான் பார்த்த ஹீரோஸ், எனக்கு பிடிச்ச ஹீரோஸ், அவங்களுடைய படங்கள் அதெல்லாம் பார்த்துதான் நம்ம நடிக்க வந்தோம், அவங்களுக்கான ட்ரிபியூட். ஆனா இந்த கொட்டுக்காளி இந்த படம் எடுத்தது இன்னைக்கு இருக்குது. நான் முக்கியமா காலேஜ் டைம்ல தான் நான் அதிகமான சினிமா பார்த்தேன். ஸ்கூல் டைம்ல
அப்ப வீட்டுல அவ்வளவு பெர்மிஷன் கிடைக்காது, அவங்க கூட்டிட்டு போற சினிமா மட்டும்தான். காலேஜ் டைம்ல நான் பார்த்த காலகட்டத்துல தான் நான் வந்து பார்த்தது வந்து பாலாஜி சக்திவேல் சார், லிங்குசாமி சார், கௌதம் மேனன் சார், ஏஆர் முருகர் சார், ஹரி சார், தரணி சார், இவங்க படங்கள் எல்லாம் தான் நான் பார்த்தேன். ஸோ நான் இந்த மாதிரி படங்கள் எடுத்து இது வந்து சக்சஸ் ஆகிறது, இது வரைக்கும் தமிழ் சினிமாவை ஒவ்வொரு முறையும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன இயக்குனர்களுக்கு ஒரு ரசிகனா நான் கொடுக்கிற ஒரு மரியாதையும் ட்ரிபியூட்டும் தான். பாரதி ராஜா சார், பாலச்சந்தர் சார்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு எல்லா வகையிலுமே நம்ம சினிமாவே நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிற வெற்றி சாரா இருக்கட்டும், எல்லாருக்குமே நான் ஒரு சினிமா ரசிகனா இருந்து சினிமாவுக்குள்ள வந்ததுக்கு என்னுடைய ஒரு ட்ரிபியூட்டா நான் இந்த கொட்டுக்காளி படத்தை நான் பாக்குறேன். தேங்க்யூ. நீங்க எல்லாரும் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸை. ஸோ நாங்க அடுத்த ஜென்ரேஷன் எல்லாரும் சேர்ந்து இதை முயற்சி பண்ணியிருக்கிறோம். வினோத் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த படத்துல வந்து மியூசிக் டைரக்டர் கிடையாதுன்னு சொன்னாரு. எனக்கு ஒரு செகண்ட் எப்படி அது அப்படின்னு யோசிச்சேன் நானு. இல்ல, அவர் என்ன சொன்னாருன்னா, மியூசிக் எதுவுமே இல்லாம இதுதான் இந்த கதை, இந்த கேரக்டர்ஸ் இதுதான் பயணிக்குதுன்னு எனக்கு சொல்லணும். ஆடியன்ஸ் அவங்களோட டிராவல் பண்ணி அவங்க என்ன உணர்றாங்களோ அத கேரக்டர்ஸ் என்ன உணர்றாங்களோ அதை ஆடியன்ஸ் உணரணும்ன்றதுதான் என்னுடைய முயற்சினா, அதை தான் பண்ண போறேன்னு சொன்னாரு. சோ இந்த படம் அப்படிதான் இருக்கும். அந்த ஒரு மைண்ட் செட்டோட மட்டும் வாங்க, இது நிச்சயமா ஒரு புது அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இந்த மாதிரி படம் இனி ஃபியூச்சர்ல நிறைய வரும்ன்ற நம்பிக்கையும் இருக்கு. இன்னைக்கு தமிழ் சினிமா நம்மளுடைய மீடியாவும் சரி, ரசிகர்களும் சரி, புது அட்டம் இல்ல ரொம்ப சின்சியராவோ இல்ல ரொம்ப ஜெனுவினாவோ ஏதோ ஒன்று இருந்தா அதை நீங்க எப்பவுமே சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. இந்த படம் தியேட்டர்ல ஓடி உங்களுக்கு எல்லாம் பிடிச்சு என்ன வசூல் பண்ணாலும் சந்தோஷம் தான். ஏன் அப்படின்னா இந்த படம் பாக்குறதுக்கு எத்தனை பேர் தியேட்டருக்குள்ள வராங்களோ அவங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை இந்த டீம் வந்து நாங்க கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இனி இந்த மாதிரியான படங்கள் பாக்குறவங்களுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. பெரிய சினிமாவே மாத்த போற ஆட்கள் எல்லாம் கிடையாது. ஆனா சினிமாவே மாத்த போறதுக்கான அந்த ஆள் வந்து வினோத்ராஜ்னு நான் நம்புறேன். அவரால் அது முடியும்னு நம்புறேன். அதுக்கு நாங்கெல்லாம் இப்படி சும்மா சப்போர்ட்டா இருப்போம். அண்ட் அனடன் உங்களோட ஹெலன் பார்த்திருக்கேன், கப்பல்லா இதெல்லாம் பார்த்திருக்கோம். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்றது தெரியும். இதுல அதை தாண்டி வேற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நீங்க கொடுக்க வேண்டி இருந்தது. அத ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா கொடுத்திருக்காங்க. அவங்க பேர் சொல்லும் போது எனக்கு எக்ஸைட்டிங்கா இருந்தது. இந்த மாதிரி கதைக்கு இவங்கள மாதிரி ஒருத்தர் தான் கரெக்ட்னு. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ். இந்த படத்தில் நடிச்ச எல்லாருமே அவ்வளோ சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நான் எல்லாரையும் அந்த ரிவ்யூ ஷோல பார்க்கும்போது அவங்க எல்லாத்தையும் தனித்தனியா பேசினேன். அவங்கள பார்க்கும்போது நமக்கு ஏற்கனவே ரொம்ப பழக்கப்பட்டவங்களா தெரிஞ்சாங்க. உங்களோட ஏற்கனவே நான் பழகிருக்கேனே அப்படின்ற மாதிரி இந்த படம் பார்க்கும்போது. அண்ட் சினிமாட்டோகிராஃபர் பிரதர், இது ரொம்ப டஃப் டு ஷூட். ஏன்னா அவங்க எப்படி பண்ணாங்கன்னா ஒரு மாசம் ஃபுல்லா ரிஹர்சல் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் படம் ஷூட்டிங் பண்ணாங்க. ஸோ எங்க ஷூட்டிங் நடக்குதோ அங்கேயே ரிஹர்சலும் பண்ணி அப்படிதான் ஷூட் பண்ணாங்க. அண்ட் சிங் சவுண்டு அங்கேயே பேசி, இது நாங்க சில இதெல்லாம் நிறைய நானும் சூரியனுமே நிறைய பண்ணியிருக்கோம், டப்பிங்ல கரெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி. இங்க விட்டோம்ப்பா, டப்பிங்ல பாத்துக்கலாம்ப்பா அப்படின்னு இப்போ நிறைய அப்படிதான் போகுது. பட் அப்படி பண்ண முடியாது இந்த படம். ஸோ ரொம்ப மெட்டிகுலஸா வேலை பார்க்கணும். ஒரு ஃபர்ஸ்ட் ஷாட் ஒன்று இருக்கு படத்தோட ஆரம்பத்துல, அதை எடுத்தது எப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தோணல. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், ஏன்னா ஒரு பெரிய இடத்த கிராஸ் பண்ணி நடந்து போகணும். அப்ப அவங்க சொல்லுவாங்க, ஒரு வீட்டுல யாராவது பாட்டு போட்டு விட்டுருவாங்க, இல்ல யாராவது கதவை திறந்து வந்து வெளியே நின்று பழு விளக்கிட்டு இருப்பாங்க. அவங்க சார் உள்ள போங்க சார், உள்ள போங்க சார், அந்த டைம்குள்ள ஷூட் பண்ணுன்னு சொல்லி ஒரு வில்லேஜையே ஒட்டுமொத்தமா கண்ட்ரோல் எடுத்து வினோத் வந்து அந்த மாதிரி ஷூட் பண்ணிருக்காங்க. ஸோ சவுண்ட் டிசைனர்ஸ் எல்லாருக்கும், அழகி குத்தன், ராகவ், சுரேன், அவங்க தான் இந்த மியூசிக் டைரக்டர் இல்ல அப்படின்றத தாண்டி ஆனா இந்த படத்துக்கு தேவையான மொத்தத்தையும் அந்த லைஃபை வந்து கிரியேட் பண்ண வேண்டியது அவங்க கையில தான் இருந்துச்சு. அவங்களுக்கும் என்னுடைய தேங்க்ஸ் அண்ட் வாழ்த்துக்கள். அண்ட் கணேஷ் சிவா எடிட்டர், அவர் என் ஃப்ரெண்ட் நவநீதனோட தம்பி அவரு. ஸோ இன்னும் கொஞ்சம் பர்சனல் தான் அவரோட ஒர்க் சொல்றாங்க. ட்ரெய்லர் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அகைன் மியூசிக்கே இல்லாம நிறைய டயலாக்ஸும் இல்லாம ஒரு ட்ரெய்லரை கட் பண்ணணும் அப்படின்னும் போது அதுவும் இன்னும் சேலஞ்ச். படம் பண்றதை விட படத்தையாவது செட் பண்ணலாம், மூட இப்படி ஆரம்பிக்கும் இப்படி ஆரம்பிக்கும். ட்ரெய்லர் அப்படி பண்ண முடியாது, டைம் எடுத்துக்க முடியாது. அதுக்குள்ள ஒரு ஃபேண்டாஸ்டிக் ட்ரெய்லர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபைனலா சூரியண்ணா வந்து ஒரு காமெடியன் டு ஹீரோ அப்படின்றதெல்லாம் தாண்டி எப்பவுமே அவர் எனக்கு தெரிஞ்ச வகையில அவர் ஒரு சூப்பர்வான ஆக்டர். அவரால் ஏன் இந்த மாதிரி கதைகளை வந்து ரொம்ப சிறப்பா பண்ண முடியுதுன்னா அவருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி. அவர் வந்து மேபி என்ன மாதிரிலாம் காலேஜ்ல போய் டயத்தை வேஸ்ட் பண்ணாம வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை வாழ்க்கைக்குள்ள இருந்தே எடுத்துக்கிட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு அவ்வளவு லைஃப் இருக்கு. அவர் நீங்க பார்க்கும்போது ரொம்ப காமெடியான ஒருத்தரா தான் எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப இன்னசென்ட்னு தான் தெரியும். பார்க்கதான் மாணிக்கம், ஆனா அவர் அப்படி கிடையாது. ஊர்ல அவர் பயங்கரமான ஒரு ஆளு.
அவருடைய கதைகள் கேட்டா அதுக்குள்ள எல்லாமே இருக்கு. அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்குள்ள அவ்வளோ இருக்கு. அது மனசுக்குள்ள இருந்து அவர் வெளிப்படுத்தும் போது இந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் வருதுன்னு நான் நம்புறேன். விடுதலை அவருக்கு ஒரு பெரிய டைமென்ஷன். அதை வந்து வெற்றி சார் வந்து கொடுத்தாங்க. அப்போ அந்த விடுதலை நடந்துட்டு இருக்கும் போதே இந்த கொட்டுக்காளி அந்த படம் பண்ணாங்க. நான் கொட்டுக்காளி ரஷஸ் பார்த்துட்டு சொன்னேன், அண்ணா விடுதலை படத்துல வெற்றி சார் வந்து உங்களை பயங்கரமா ஒர்க் வாங்கியிருப்பாங்கன்னு. அவங்க வந்து யாரனாலுமே பயங்கரமா நடிக்க வச்சிருவாங்க. பட் எனக்கு என்னமோ தோணுது, கொட்டுக்காளி படம் அதை விட 1 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கிரும்னு நினைக்கிறேன் உங்களோட ஆக்டரா அப்படின்னு சொல்லி. எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் ரஷஸ். அப்ப நான் விடுதலை பார்க்கல. நான் விடுதலை பார்க்காமலே எனக்கு தோணுனது அதான். ஏன் அப்படின்னா மேபி அது இன்னும் நெருக்கமா அவரை நமக்கு காட்டினதுனால. அண்ட் இதுல ஒரு சின்ன ஒரு ஷேடு இருக்கு, அது இது வரைக்கும் நம்ம சூரியன் பார்க்காத ஷேடு. அதனால எனக்கு அது தோண்டிட்டே இருந்துச்சு. அண்ட் கருடன், அது வந்து கருடன் இந்த பிளான்ல இருக்குன்னு எனக்கு தெரியாது. வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் சக்சஸ் கொடுத்த இந்த வருஷம் சக்சஸ்ஃபுல்லா ஓடின படங்கள்ல முக்கியமான இடத்துல கருடன் இருக்கு. ஒரு 3-4 பிலிம்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு ப்ராப்பர் பிளாக் பஸ்டர் பிலிம்னு. அதுல கருடன் இருக்கு. ஸோ கமர்ஷியல் சக்சஸும் கொடுத்துட்டாரு. நான் கம்பேர் பண்றேன்னு நினைக்க வேணாம். எனக்கு வந்து நான் காலேஜ் படிக்கும்போது ஞாபகம் இருக்கு, விக்ரம் சாருக்கு வந்து தூள் சாமி பிதாமகன் ஒரே வருஷத்துல வந்துச்சு சார். விக்ரம் சார், நான் கம்பேர் பண்ணி சொல்ல சார், அந்த இயர் உங்களுக்கு எப்படி ஸ்பெஷலா இருந்ததோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் இயர் சூரியனனுக்கு இந்த வருஷம். விடுதலை, கருடன் அண்ட் இந்த கொட்டுக்காளி, இதுல சூரியனனுக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிச்சுன்னா என்னை விட அதிகமா சந்தோஷப்படுறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. நான் கிடைக்கும் நம்புறேன். அப்படி இந்த படத்துல ஏதாவது லைட்டா முன்ன பின்ன ஆனாலும் வெற்றி சார் இருக்காரு, அவர் வாங்கி கொடுத்துருவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ அது கிடைக்கணும். அண்ட் எனக்கு இன்னும் ஆசை, இன்னும் மிஷ்கின் சாரோட படத்துல ஒர்க் பண்ணணும் சூரியன் அடுத்து. சார் நீங்க வந்து சூப்பர் சார், தேங்க்யூ சார். அதே மாதிரி பாலா சக்திவேல் சாரோட படத்துல ஒர்க் பண்ணணும். ஏன்னா அவர் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப திறமையான நடிகர். எனக்கு ஏன் அதெல்லாம் நான் ஏன் ஒர்க் பண்ணணும்னு கேட்கலன்னா, அவங்களாம் நிறைய பயங்கரமா நடிக்க சொல்லுவாங்க, நமக்கு அவ்வளவு வராது. நமக்கு ஓரளவுக்கு அப்படியே பண்ணிட்டு மொத்தமா ஒரு பேக்கேஜ் தான் நம்ம. ஆனா சூரியன்னா என்னை விட இன்னும் நல்லா நடிக்கக்கூடியவர். ஸோ எல்லா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரியான டைரக்டர்ஸோட ஒரு ஒர்க் பண்ணணும். இன்னும் நிறைய விருதுகள் வாங்கணும். இன்னும் நிறைய மக்கள்கிட்ட போய் இன்னும் பெரிய பெரிய ஹீரோவா ரீச் ஆகிட்டே இருக்கணும். அவர் எனக்கு காமெடியன் ஹீரோ அப்படிலாம் நான் பார்த்ததே கிடையாது. என்னைக்குமே அண்ணன், என் அண்ணன் ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி, அவ்வளவுதான். மீண்டும் ஒரு முறை பாலா சக்திவேல் சார், உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். என்ன முருகா சார் அன்னைக்கு சொன்னார், சார் நீங்க படம் பார்த்துட்டு போய் டியர் சார்ஸ் போட்டு டைரக்டர்ஸ் குரூப்ல இந்த படத்தை கண்டிப்பா பாருங்கன்னு சொல்லி அவங்க வந்து மெசேஜ் போட்டாங்க. அண்ட் லிங்குசாமி சார் படம் பார்த்துட்டு ஒரு பைட் கொடுத்துட்டு அடுத்த நாள் காலையில இருந்துச்சு ஒரு 5 minutes வீடியோ கொடுத்துட்டு இங்க வந்து படத்தை பத்தி பேசுறாங்க. தேங்க்யூ சார். அண்ட் மணி சாருக்கு வந்து இவங்க வாய்ஸ் நோட் போட்டிருக்காங்க. மணிரத்னம் சாருக்கு, சாரி நான் மணி சார்ன்னு சொல்லிட்டேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. மணிரத்னம் சாருக்கு வந்து வாய்ஸ் நோட் போட்டிருக்காங்க, நான் ஒரு படம் பார்த்தேன் சார்ன்னு சொல்லி, சாரும் நான் பாக்குறேன்னு சொல்லி. ஸோ இவ்வளவு ஓன் பண்ணி பண்றாங்க. வெற்றி சாரும் அந்த மாதிரி எங்க பார்த்தாலுமே வினோத் முக்கியமான டைரக்டர், கொட்டுக்காளி படம் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. அண்ட் மிஷ்கின் சார், எனக்கு தெரிஞ்சு நாங்க யாரும் எந்த கண்டென்ட்டும் இந்த படத்தை ப்ரமோட் பண்றதுக்கு இதுக்கப்புறம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். 10 எபிசோடு யூடியூப்ல போடலாம், முடிஞ்சா நெட்ஃபிளிக்ஸ்லயோ அமேசான்லயோ ஒரு சீசனாவே ரிலீஸ் பண்ணலாம். மிஷ்கின் சாரும் கொட்டுக்காளி ஆடியோ லான்ச்சுன்ற பேர்ல எனக்கு தெரிஞ்சு அது கொட்டுக்காளியோட அதிக ஓடிடி ரைட்ஸ் போறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அவ்வளோ கண்டென்ட். ஏன் அவங்களுக்கு இதுல எதுவுமே பெனிஃபிட் இல்லையே, ஆனா அதுதான் அவங்க சினிமா மேல வச்சிருக்க காதல். இதுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த சினிமாவில இயக்குனர்கள் ஆவது இவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்களேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது இருக்கட்டும், ஏன்னா இயக்குனர்கள் நீங்க ஒற்றுமையா இருந்து வித்தியாசமான படைப்புகளை கொடுத்தா தான் நாங்க ஹீரோஸோ ஸ்டார்ஸோ எல்லாமே. உங்கள்ட்ட இருந்து கிடைக்க சந்தோஷம். ரவிக்குமார் வெதர், தேங்க்யூ. இதை நீங்க வந்து இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற விதமா ஒலிம்பிக்கோட கம்பேர் பண்ணி சொன்னீங்க, தேங்க்யூ உங்களுக்கு. அண்ட் பத்திரிகையாளர்கள், நிச்சயமா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு. இந்த படம் வசூல் செய்யறது விட ரொம்ப ரொம்ப முக்கியம் வினோத் இந்த படத்தின் மூலமா அடுத்த கட்டத்துக்கு நகர்றது. ஏன்னா நான் பாக்குறது வினோத் தமிழ் சினிமாவோட ஒரு ப்ரைடு. எங்க தமிழ் சினிமால இருந்து எங்க கிட்ட ஒரு இயக்குனர் இருக்கான், அவன் வினோத் ராஜ், கொட்டுக்காளியோட வரான் அப்படின்றதான். ஆடியன்ஸ் படத்தை பாருங்க, நிறைய கருடனை மறந்துருங்க, விடுதலையை மறந்துருங்க, அது ரெண்டும் வேற வேற மாதிரியான படம். இது வித்தியாசமான ஒரு அனுபவத்தை நிச்சயம். இந்த வித்தியாசமான வார்த்தையை ரொம்ப நானே நிறைய பயன்படுத்திட்டேன் என்னுடைய படங்கள்ல. இது ஒரு வித்தியாசமான படம் அப்படிலாம். இது எந்த வித்தியாசமானதுன்னா இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், அதான் சொல்ல தெரியுது. நம்ம இது வரைக்கும் போகாத ஒரு ஏதாவது ஒரு தீம் பார்க்குக்கு போனோம், அது எப்படி இருக்குன்னே தெரியாம நம்ம போனோம்னா அது ஒரு அனுபவம் கொடுக்கும் இல்லையா, அந்த மாதிரியான அனுபவத்தை இது கொடுக்கும்னு நான் நம்புறேன். இதுக்குள்ள எல்லாமே பேசியிருக்காரு வினோத்.
எல்லா வகையான அரசியலும் பேசியிருக்காரு. ஆனா எதையும் கருத்தா திணிக்காம கதையோட்டத்துல கேரக்டர்ஸோட இயல்புலயே சொல்லியிருக்காரு. இந்த படத்தை நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா நிச்சயம் கொட்டுக்காளி மாதிரி இன்னும் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்து நிறைய படைப்புகள் வரும். நிறைய இயக்குனரை உங்களுக்கு அடையாளப்படுத்த நான் வந்து யாரையும் கண்டுபிடிச்சு உங்களுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன், இவங்களை நான் தான் ரெடி பண்ணேன், அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னை அப்படி சொல்லி சொல்லி பழகிட்டாங்க, நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன்னு. அந்த மாதிரி ஆள் நான் இல்லை. எனக்கு இது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்ல, அங்க பாருங்க இவங்க தான் என் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வேலைகளை அதுவும் நீங்க கொடுத்த இந்த ஆக்டர்ன்ற இந்த பொசிஷன்ல இருந்து இதை கரெக்டா யூஸ் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறேன். இது வெற்றி அடைந்தால் இந்த மாதிரி முயற்சிகள் இன்னும் தொடரும். மீண்டும் மறுமுறை எல்லாருக்கும் நன்றி அண்ட் லவ் யூ ஆல். அண்ட் உங்களுக்கு தேங்க்யூ, நீங்க தொகுத்து வழங்கினதுக்கு. அண்ட் உங்களோட ஷோஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்லாருமே அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்போ கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப நன்றி.